அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறது ஃபிசிக்ஸில் 2வது பாடம். அப்போ முதலாவது பாடத்தில் ஒரு பாட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு தெரியும், அதாவது அளவீட்டு கருவிகள். இப்போ நீங்கள் படிக்கிறது, அதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறது 2வது பாடம். 2வது பாடம் என்ன? மெக்கானிக்ஸ், அதாவது பொறியியல். சரிதானே? பொறியியல். இந்த மெக்கானிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஒரு அறிமுகம் ஒன்று தரேன். அப்படின்னு சொன்னால், இதுதான் இந்த பாடம். இந்த பாடத்தோட வெயிட்னு சொன்னால் பாரம் சொன்னால் இது எங்களோட எக்ஸாம் பேப்பரில் எவ்வளவு பாரம், எவ்வளவு முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெக்கானிக்ஸுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டு ஃபஸ்ட்டுக்கு தந்துட்டு, அதுக்கு பிறகு மெக்கானிக்ஸில் என்ன ஈக்குது, நாங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் பாடத்துக்கு போகிறேன். இன்றைக்கி முதலாவது கிளாஸ். எல்லாரும் நல்ல ஒரு நியத்தோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தொடர்ந்து விடாமுயற்சியோடு படிப்பேன். அதே மாதிரி எந்த தடங்கள் வந்தாலும் நான் சுயமாக யோசித்து அழகான சில முடிவுகளை எடுத்து நான் தொடர்ந்து படிப்பேன் அப்படின்னு ஒரு அழகான ஒரு நியத்தை வச்சுங்க. என்ன சொன்னால், பிரச்சனை கஷ்டம் இப்படின்றது இடையில இல்லாட்டி தொடர்ந்து வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி நாங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் தான் எங்களால் ஒரு டார்கெட், ஒரு இலக்கை அடையலாம். அப்போ சயின்ஸுன்னு சொல்கிறது இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். அதே மாதிரி அது சரியாக விளங்கல்லாட்டி அதே மாதிரி கஷ்டமான பாடமும் தான். அப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சரியாக விளங்கணும். விளங்கிட்டோம்னு சொன்னால் அது மாதிரி லேசி வேறு எங்கேயும் இருக்காது. சரிதானே? அதே நேரம் ஃபிசிக்ஸும் அப்படித்தான், அழகான பாடம், எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தமான ஒரு பாடம். எந்த இடத்துலையும் நாங்கள் சரியாக ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணினோம்னு சொன்னால் அது தோற்று போகாது, சுவராக சொல்லலாம். நிறைய இடம் இருக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓலவல் எல்லாம் விஞ்ஞானம் சொல்லி, அதில் பௌதிகவியல் ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடம் தான் நாங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரியாக விளங்கினோம்னு சொன்னால் நீங்கள் பார்ப்பீங்க புறவுள்ள தலைப்புகள் எல்லாம் மாற நேரம் என்னெல்லாம் நாங்கள் இதில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைம் எல்லாம் உங்களுக்கு விளங்கும். ரைட், இதெல்லாம் இருக்குது, இதை நாங்கள் முந்தி யோசிச்சிருப்போம் நேரத்தோட, இப்படி எல்லாம் இதுக்கு என்ன காரணமோ, இதுக்கு என்ன காரணமாக இருக்குமோ எல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் நிறைய இடம் இந்த ஏலவலில் அதுவும் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எங்களோட வாழ்க்கையோட நல்லாவே பிணைஞ்ச ஒரு பாடம் தான் இந்த ஃபிசிக்ஸ். நாங்கள் நிறைய இடத்துல இதை அப்ளை பண்ணுவோம். நிறைய இடங்களில் இதோட பயன்பாடுகளை நாங்கள் கண்ணால் பார்த்துட்டே இருப்போம். அப்போ நாங்கள் பாடத்தை படிக்கிற டைமில் அந்த இதோட இந்த வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களோட நாங்கள் அதை அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால், நாங்கள் சம்பவங்களை பார்க்குற டைமில் எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், நாங்கள் இங்கே படித்தது ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு மறக்காது. அதை நிறைய பேர் செய்கிறல்ல. பாடம்ன்றது வேறு, இந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குற சில நிகழ்வுகள்ன்றது வேறு. இது ரெண்டும் வேறு வச்ச உடனே கனெக்ஷன் இல்லாவே இதாச்சு. அப்போ அது வேற யோசிக்கிறேன், இது வேறு. ரெண்டும் ஒன்று தான் சொன்னால் எங்களோட மூளைக்கும் பாரம் குறவு, ரெண்டும் ஒரு இடத்துல லிங்க் ஆகிடும். இது தான் அதுக்கு தான் இந்த சாம்பாடு வேலை முடியுது. ஒரு மரத்தில் இந்த ஒரு பழம் விழுது, யார் நியூட்டன் பார்த்தார், எப்பல் விழுகிறது. அவர் சொன்னார் இது புவியீர்ப்பின் கீழ் விழுது சமன்பாடு அப்படின்னு ஒரு சமன்பாடு நிறுவி எடுத்துட்டார். அப்படின்னா கண்டுபிடிச்சாரு, நிறுவி காட்டினார். அதே இது நாங்களும் யோசிக்கிறோம். ஒரு மரத்துல இந்த ஒரு மாம்பழம் ஒன்று விழுகுது, இல்லை தேங்காய் ஒன்று விழுகுது, என்னமோ இல்லாட்டி மேலே வீசின போல் மேலே இந்த ஒரு பந்தை விட்டால் கீழே பூமி அடிக்குது. ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் இங்கே படிப்பீங்க லெவலில் என்ன சமன்பாடு, எதன்படி அது விழுகுதுன்னு சொல்லி. அப்போ இப்படி நிறைய விஷயங்களுக்கு காரணம் இருக்குது. வேற தாமரை இலைக்கு மேலே ஒரு தண்ணி துளியை போட்டால் அது அப்படியே ஓடுது, ஒட்டிப்படுது இல்லை. என்ன காரணம்? மேற்பரப்பில் விசைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் சமன்பாடு இருக்குது. சமன்பாடை போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரைட், இப்படி வச்சா இப்படி செய்யலாம், இப்படி வரும். அடுத்து மைத்துளை குழாயில் நாங்கள் இது மைத்துளை குழாய் ஒன்று கொண்டு போய் தண்ணி உழுக்கு வச்ச உடனே டக்குன்னு தண்ணி மேலுக்கு ஏறுது, ஒட்டோவா ஏறும். நாங்கள் இழுக்க தேவை வச்சு வாயை வச்சு இழுக்க தேவை, ஒட்டோவா மேலுக்கு அந்த மைத்துளை குழாயில் நீர் எழுப்பம்.
அதுக்கெல்லாம் சமன்பாடு எவ்வளவு உயரத்துக்கு வரும், என்ன ஆரையில் வயிற்றுலை குழாயை வச்சா என்ன உயரத்துக்கு தண்ணி ஏறும், இப்படி எல்லாம் இருக்குது. தண்ணியை வச்சா எப்படி வரும், வேற திரவங்களை வச்சா எப்படி வரும், இப்படி எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் சமன்பாடு இருக்குது. அப்ப நாங்க சில சம்பவங்கள் பார்க்கிறோம், அந்த பார்க்கிற சம்பவங்களோட அப்படியே கனெக்ட் ஆயினது தான் இந்த பிசிக்ஸ் சொல்ற பாடம். அதுல முதலாவது யூனிட் ஓகே. இந்த ரெண்டாவது யூனிட் மெக்கானிக்ஸ் சொல்றது. ரெண்டாவது யூனிட் மெக்கானிக்ஸ் சொல்றது பொறியியல் மெக்கானிக்ஸ். இந்த மெக்கானிக்ஸ் த வெயிட் பவர் ஆஃப் த மெக்கானிக்ஸ் ஒரு எஸ்ஸே வரும். ஒரு எஸ்ஏன்னு சொன்னா 100க்கு 7.5 மார்க்ஸ், அப்படியே 7.5 மார்க்ஸ் அள்ளிடலாம். அந்த அளவீட்டு கருவிகள் ஒரு பாடம் இருக்குது மேலுக்கு. அதுல இல்லாட்டி இந்த மெக்கானிக்ஸ்ல மாறி மாறி பொதுவா ஸ்ட்ரக்சர் ஒன்று வார. அப்ப ஸ்ட்ரக்சர் ஒன்று வந்துட்டு வைப்போம். வந்தா 5 மார்க்ஸ் 100க்கு அப்படியே 5 மார்க்ஸ். அப்ப 12.5 கிட்டத்தட்ட ஒரு 10 MCQ வரும் 50ல. டோட்டல் பண்ணி பாருங்க 22.5 மார்க்ஸ் வந்து யாருக்கு, எங்கட மெக்கானிக்ஸ் இருக்கு 22.5 மார்க்ஸ். அப்ப நான் படிக்க போற இந்த பாடம் அழகா டைம் ஒதுக்கி படிச்சாலும் நஷ்டமே இல்லை. எந்த விதத்திலையும் எங்களுக்கு நஷ்டம் தொண்டே வராது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்கி படிக்க 2 மட்டும் படிக்கலாம், 2 மட்டும் 3 மட்டும் படிக்கணும், 3 மட்டும் எத்தனை மட்டும்னாலும் நீங்க கேள்வியில படிச்சுட்டு கேள்வியில எந்த மட்டுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆயிருக்க போகுது இந்த பாடம். எனக்கு முதலாவது இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தது இந்த பாடம் தான். இதுல இருந்து தான் எனக்கு பிசிக்ஸை இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. காரணம் இவர் முக்கியமான ஒரு ஆள், பிசிக்ஸ் உள்ளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள். இது இருக்கு, நான் சொல்றேன் இன்னும் இருக்கு. இது 22.5 இல்லை, இது இல்லை, இவரோட உண்மையான அளவு இது இல்லை. மெக்கானிக்ஸ் மட்டும் சொன்னா 22.5 மார்க்ஸ். இப்ப இதுக்கு மேலதிகமா நீங்க மூணாம் பாடம் 4 அப்படி போயிட்டு 11 பாடம் வரைக்கும் படிப்பீங்க. இதுல நீங்க இங்க படிக்கிறதுக்கு தானே, இந்த மெக்கானிக்ஸ் உள்ள படிக்கிறதுக்கு தானே இதை கொண்டு வைத்து மற்ற இடங்கள்ல அப்ளை பண்ண வேண்டி வருவார் அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணம் சொல்லு பாருங்க. நீங்க இங்க படிப்பீங்க, இதுலுக்க படிப்பீங்க என்னன்னு சொன்னா F சமன் அப்படி இல்லாட்டி வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பொருளசைந்த தூரம். விசை தர விசையின் திசையில் பொருளசைந்த தூரம் தெரிஞ்சா நல்லா, தெரியாட்டி நான் படிப்போம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்க ஓலவல் சரியா படிக்கலன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் எனக்கு நீங்க ஓலவல் படிக்காத ஒரு ஆள், ஒன்றுமே தெரியாத, உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், விசைன்ற பேர் தெரியும், தூரம்ன்ற பேர் தெரியும், வேலைன்னு சொல்லி என்னமோ ஈக்குன்னு தெரியும் தெரிஞ்சா எனக்கு போதும். உங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சா போதும், நான் மீதி உங்களை கொண்டு போய் தருவேன். சரிதானே? சரியா நான் சொல்றதை நீங்க அவதானிக்கணும், அழகா கேட்கணும். நோட் பண்றேன்னா வீடியோ நிப்பாட்டிட்டு நோட் பண்ணிக்கொள்ளணும், மற்ற வீடியோ கண்டினியூ பண்ணணும். இதே நீங்க அழகா செஞ்சீங்கன்னு சொன்னா, எல்லா கிளாஸையும் தொடர்ந்து அட்டென்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்க அழகா ஒரு ஏ எடுக்கலாம், கஷ்டப்படாம ஒரு ஏ எடுக்கலாம். நீங்க அதே நேரம் செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்னன்னா, அடுத்த கிளாஸ் வாரத்துக்கு முன்னுக்கு, அடுத்த கிளாஸுக்கு முன்னுக்கு நீங்க என்ன செய்யணும், முன்னுக்கு படிச்ச நோட்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். இவ்வளவுதான். சரி, படிக்க போல விளங்கி படிக்கிறது, அடுத்த கிளாஸ் வாரத்துக்கு அடுத்து இந்த உடனே போய் மீட்டி கொள்றது, அடுத்த கிளாஸ் வாரத்துக்கு முன்னுக்கு மறான்னு பார்த்துட்டு வருது. ஏற்கனவே மீட்டி விளங்கி தானே வச்சுக்கிறீங்க, பார்த்துட்டு வரதுல பெரிய ஏதோ ஒன்று கஷ்டம் வர போறல, டைம் போக போறல, 5 நிமிஷம் போதுமே உங்களுக்கு. அப்ப இதை நீங்க ரெகுலரா சரியா பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னா இதுக்கு தான் ஸ்மார்ட்டான வேலை. இதை நீங்க தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா அழகா அவங்களுக்கு என்ன செய்யலாம், அப்படியே கொண்டு போய் தரலாம் பாருங்க. ரைட்? இப்ப இந்த நீங்க படிப்பீங்க வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பொருளசைந்த தூரம். நாங்க எங்க படிப்போம் எப்படின்னு சொன்னா, அப்ப வேலைக்கு விசை தருவான், தூரத்தை தருவான். அப்ப நீங்க வேலையை கண்டுபிடிப்பீங்க. விசை 10 நியூட்டன், தூரம் 5 மீட்டர், 15 50, வேலை ஜூல். அப்ப 50 ஜூல் கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? இது இங்க. இப்ப இது நான் சொன்ன மெக்கானிக்ஸ் இங்க மட்டும் நின்றாது, மற்ற இடங்கள்லயும் வரும்னு சொன்னேன் தானே. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என்ன செய்யும் சொன்னா, அந்த பாடம் எப்படி வரும்னு சொன்னா, இன்னொரு இடத்துல இருக்குது. நீங்க எங்க படிப்பீங்க, ஒரு நேரேற்றம். சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன், இது இல்ல உண்மையான தியரி இப்படி இல்ல, உங்களுக்கு சும்மா விளங்குறதுக்காக வேண்டி நான் சும்மா சொல்றேன். சரிதானே? சும்மா விளங்குறதுக்கு சொல்றேன். ஒரு நேரேற்றம், ஒரு மறையேற்றம். இந்த ரெண்டுமே என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒன்று கவருதான். ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றை என்ன செய்யும், கவரு. ஒவ்வாத ஏற்றம் ஒன்று கவரும் தானே. இது ரெண்டும் கவரும். அப்ப ஒரு நேரேற்றத்தையும் மறையேற்றத்தையும் வச்சு அப்படி ஒட்டி பற்றும்.
இப்ப இதுல இருந்து இதுக்கு என்ன விசை வருகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு சமன்பாடு சரிதானே? அப்புறம் சமன்பாடு இருக்குது. அப்ப நீங்க ஒரு சமன்பாடுக்கு நான் சும்மா சொல்றேன், விசைக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னா F சமன் அப்படியே என்னமோ ஒன்று வந்து நிறைய கணியங்கள் எல்லாம் வந்து நான் சும்மா சொல்றேன் EQன்னு சொல்லி ஒரு சமன்பாடு இருக்குது. விசைண்டா யாரு? ஈயும் கியூவும். ஈண்டா என்னன்னு தருவான், கியூண்டா என்னன்னு தருவான். அதெல்லாம் நான் குறவு படிப்பேன், சும்மா சொல்றேன், சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக. இப்ப இந்த ஏற்றம் என்ன செய்யுதுன்னு சொன்னா இப்படியே அசையுது. எத்தனை மீட்டருக்கு? ஒரு 10 மீட்டருக்கு அசையுது. 10 மீட்டருக்கு அசையுது. இதுல தொழிற்பட்ட விசை என்ன? F. இப்ப கேட்பான், இந்த ஏற்றத்தை இங்க இருந்து இங்க அசைக்கிறதுக்கு என்ன வேலை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்பான். அப்ப நீங்க உடனே என்ன செய்வீங்க? இந்த சமன்பாட்டை தான் கொண்டு வந்து போடுவீங்க. வேலை சமன் விசை தர தூரம். ஏற்கனவே நாங்க மெக்கானிக்ஸ்ல எப்படி படிச்சோம்னு சொன்னா, நல்லா விளையுங்க, மெக்கானிக்ஸ்ல எப்படி படிச்சோம்னா விசைண்டா ரைட் 10 நியூட்டன் அப்படி நேரடியா அப்ளை பண்ணி விட்டுறது. இப்ப அந்த விசை எப்படி வேற வேற வடிவங்கள் எப்படி விசை வருது? இந்த EQன்னு சொல்ற வடிவத்துல விசை வந்து இருக்கு. அப்ப விசைக்கு பதிலா உங்களுக்கு யார பிரதியிடலும் சொன்னா, இந்த விசைக்கு பதிலா யார பிரதியிடலும் சொன்னா, நீங்க Fக்கு பதிலா பிரதியிட போறீங்க யாருன்னு சொன்னா, இந்த அங்க உள்ள EQவை பிரதியிடுவீங்க. F தூக்கிட்டு EQவை பிரதியிடுவீங்க. EQ எவ்வளவு தூரம்? D. அப்ப EQD ன்னு சொல்றது விசை தர தூரம் தான். விலகுதானே? இப்ப என்ன நான் இங்க சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க இதுல தொழிற்படுற விசைக்கான சமன்பாடு F சமன் EQ எங்க படிப்பீங்க? அடுத்தடுத்த பாடங்கள்ல படிப்பீங்க. ஆனா வேலை சமன் EQDன்னு சொல்லி அங்க படிக்க மாட்டீங்க. விளங்குதா? விசை தான் புதுசா நாங்க படிச்சுக்கிறோம். விசைக்கு EQன்னு ஒரு சமன்பாடுக்குன்னா புதிய பாடத்துல படிப்பீங்க. ஆனா வேலைக்கு EQDன்னு போடலாம் படிக்க மாட்டீங்க. அதை நீங்க எங்க இருந்து எடுக்கணும்? மெக்கானிக்ஸ்ல இருந்து எடுக்கணும். மெக்கானிக்ஸ்ல படிச்சுட்டு விசை தர தூரம் வேலை. ஆகவே விசைக்கு எங்கென்னெல்லாம் வடிவத்துல சமன்பாடு வருதோ அந்த விசைகள் எல்லாம் இங்க கொண்டு வந்து எங்களுக்கு வேலை உழுக்க போடலாம். அப்ப இந்த ஏற்றம் அசைறதுக்கு EQன்னு சொல்ற விசை தொழிற்படுது. அப்ப அந்த விசையாலதான் இந்த ஏற்றம் அசையுது. அப்ப விசை ஏற்றத்தை தொழிற்பட்ட விசை EQD. விளங்குதா? இப்படி நான் இது ஒரு சும்மா ஒரு தான், இது பெர்ஃபெக்டான உதாரணம் இல்ல, உங்களுக்கு சும்மா விளங்குறதுக்காக நான் சொல்றேன். அப்ப இந்த இது அரைவாசி ஐடியா எங்க இருக்குது? மெக்கானிக்ஸ்ல. மீதி அரைவாசி எங்க இருக்குது? அந்த பாடத்துல. இது எல்லா பாடங்கள்லையும் செல்வாக்கு செலுத்திட்டு வரும். இது மெக்கானிக்ஸ்ல ஒரு உதாரணம். இப்படி நிறைய தலைப்பு நான் படிக்கிற பெரும்பாலான தலைப்பு மருகா வரும் ஒவ்வொரு பாடத்துலையும். நியூட்டன் முதலாம் வீதி, இரண்டாம் வீதி, இதெல்லாம் மறாலும் வரும். புறவும் படிப்பீங்க. இப்படி நீங்க மெக்கானிக்ஸ்ல படிக்கிற அந்த பேசிக் சமன்பாட்டுல உள்ள கணியங்களுக்கு வேற சமன்பாடுகள் வரும் புற உள்ள இதுல. அப்ப அதை கொண்டு வந்து நீங்க பிரதியிடணும்னு சொன்னா உங்களுக்கு இந்த பாடம் கிளியர் ஆயிக்கணும். ரைட், இதுதான் இங்க நடந்த வேலை, இதுதான் இது, ரைட், இது F, இது F. அப்ப F அங்கேயும் F தான் வருது. அப்ப அந்த Fக்கு அங்க EQ, அந்த இடத்துல MA, இன்னொரு இடத்துல O2. இப்படி Fக்கு ஒரு இடத்துல சாம்பாடி, இப்படி 10 சாம்பாடி இருக்கும். அப்ப அவ்வளவு F கொண்டு வந்து உங்களுக்கு இதுக்கு போட தெரியணும். விளங்குதா? அப்ப இதுதான் பேசிக்னு சொல்ற. அப்ப மெக்கானிக்ஸ் சொல்றது பிசிக்ஸுக்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அத்திவாரம். அந்த அத்திவாரம் நீங்க சரியா மேனேஜ் பண்ணி அழகா படிச்சுட்டீங்கடா, டீப்பாவே படிச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மற்ற பாடங்கள் படிக்கிற டைம்ல லேசா இருக்கும். இவர் வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போய் தருவாரு. கடைசி வரைக்கும் இவர் உங்களை கூட்டிட்டு போய் தருவாரு. அப்ப சமன்பாடுகளை மட்டும் அங்க படிப்பீங்க. ஐடியா தலையில இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இது, அப்ப அப்படின்னு யோசிப்பீங்க. பார்த்தா மெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கு. இப்படி நீங்க படிக்கிற டைம்ல இதை நீங்க நல்ல டீப்பா படிச்சுட்டு புறவு உள்ள பாடங்கள் எல்லாம் அழகா கொண்டு போயிடலாம். ஒரு 2 இல்லாட்டி 3 பாடம், மீதி உள்ள 11 பாடத்துல 2 இல்லாட்டி ஒரு 3 பாடத்துல தான் மெக்கானிக்ஸ் வராது. மீதி அவ்வளவு 8 பாடத்துலயும் மெக்கானிக்ஸ் வரும். மெக்கானிக்ஸ் ஐடியா வரும். சரிதானே? அப்ப இப்ப விளங்குதா இது பேசிக்னு சொல்றேன்னு சொல்லி. இப்ப பாருங்க, இப்ப நான் புதிய கால்குலேஷன் ஒன்று போட்டு காட்டுறேன் மார்க்ஸுக்கு. இப்ப எப்படி மார்க்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி இப்ப மெக்கானிக்ஸ் சொல்லியே 22 மார்க்ஸ் வந்துடும். மத்த பாடங்கள்லயும் உள்ள எஸ்ஐகள்ல. சரிதானே? இன்னும் அரவாசி சேர்ந்து அப்ப மத்த எஸ்ஐக்கு 7.5 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதுல ஒரு 3 மார்க்ஸ் மெக்கானிக்ஸ் இருப்பாரு. இன்னொரு எஸ்ஐல 7.5 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதுல ஒரு 4 மார்க்ஸ் மெக்கானிக்ஸ் இருப்பாரு.
இன்னொரு MCQ நீங்க செய்யணும்னு சொன்னா அது அரைவாசி ஐடியா மற்ற பாடத்துல இருக்குன்னு சொன்னா மீதி அரைவாசி ஐடியா இதுல இருப்பாரு. இப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 மார்க்ஸ் 24 மார்க்ஸ் வருது மெக்கானிக்ஸ். இன்னொரு 24 மார்க்ஸ் வருது. அரைவாசிக்கு அரைவாசி சில கேள்வி எல்லாம் அரைவாசிக்கு அரைவாசி, இதுல அரைவாசி மெக்கானிக்ஸ் அரைவாசி அதுல அரைவாசி. அப்ப மீதி ஒரு 50 மார்க்ஸ்ல ஒரு 24 மார்க்ஸ் மறாலும் மெக்கானிக்ஸ் தான் வருது. மீதி ஒரு 25 மார்க்ஸ் 100க்கு அது வேறையா மற்ற பாடங்கள்ல வருது. இப்ப பாருங்க அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 45 மார்க்ஸ் 45. இது வந்து எங்க எடுத்தது அந்த மற்ற கேள்விகள்ல அரைவாசி வேறு இது குந்திட்டு மெக்கானிக்ஸ். அப்ப அதுல எடுத்தது 24, தூய 100% மெக்கானிக்ஸ் எடுத்த 22. அப்ப அவ்வளோத்தையும் கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 45 மார்க்ஸுக்கு கிட்ட 45 மார்க்ஸுக்கு கிட்ட யார் ஈக்கிறாரு எங்கட பாடம் ஈக்கிறாரு. அப்ப முக்கியம் தானே பாடம். நீங்களே முடிவெடுத்துங்க இது எவ்வளவு வெயிட்டான பாடம் சொல்லி. உங்களால 7 மாதம் மட்டும் நீங்க கிளியரா அவங்களுக்கு படிச்சு கொள்ளேலுமா இருந்தா அது பெஸ்ட். சரிதானே? நீங்க இந்த பாடத்தை அழகா படிக்கலாம். சிலாக்கள் போட்டு குழப்புறது அப்படி குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க படிக்கவுள்ள வேலைங்க மேலாட்டி இப்ப படிக்கவுள்ள வேலைங்கும் எவ்வளவு லேசா படிக்கலாம் சொல்லி குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்குமே ஈஸி மெத்தட் இருக்குது. அந்த ஈஸி மெத்தட் எல்லாரும் சொல்லி தரவும் மாட்டாங்க. அடுத்து எனக்கும் எல்லாரும் சொல்லி தரவும் இல்லை. நானும் சில கேள்விகள் செஞ்சு நான் கண்டுபிடிச்சது. நான் சில மெத்தடை உருவாக்கிட்டு எல்லா கேள்வியும் அப்ளை பண்ணி பார்த்தா ரைட்டு சரியா வருது, இதை நான் பயன்படுத்தலாம். சோட்டா செய்யறது, குயிக் ஆன்சர் எடுத்துட்டு போறது. சாம்பார் எப்பவுமே போடணும் இல்லை, அந்த சாம்பார் இல்லாமலும் சில கேள்விகளுக்கு ஐடியா எடுத்துட்டு போகலாம். அப்ப இப்படி மெத்தட்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த 50 MCQ 2 ஹவர்ல டீல் பண்ணலாம். 50 MCQ 2 ஹவர்ல செய்யணுமா இருந்தா சுவரா நீங்க பெரிய கல்லன் ஆயிக்கணும். பெரிய கல்லன் ஆயிக்கணும். கல்லன் சொன்னா ஷார்ட் மெத்தட் எங்கேயாவது குறுக்கு வழியில போய் தான் ஆன்சர் எடுக்க தெரியக்கூடிய ஒரு ஆள் ஆயிக்கணும். இல்லாட்டி கஷ்டம். உங்களுக்கு அந்த கிறுக்குன்னு சொல்றதை விட கிறுக்கு இல்லை, அந்த என்ன சொல்ற குறுக்கு வழி உங்களுக்கு தெரியுமா இருந்தா, கள்ள வழி தெரியுமான ஒரு ஆளா இருந்தா நீங்க டக்குனு பிசிக்ஸை பிடிச்சிருவீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி யோசிக்கணும். இப்படி செஞ்சா இப்படி வரும், அப்படி செஞ்சா இப்படி வரும், இப்படி உங்களுக்கு யோசிக்க தெரியும். அப்ப அப்படி இருந்தா தான் உங்களுக்கு டக்குன்னு என்ன செய்யலாம் சொன்னா பிசிக்ஸை பிடிச்சு கொள்ளலாம், குயிக்கா ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? இப்ப நான் இவரோட வெயிட்டை பத்தி உங்களுக்கு சொல்லி எவ்வளவு வெயிட்டான ஒரு ஆள் சொல்லிட்டு MCQ வருது, ஸ்ட்ரக்சரும் வருது, எஸ்ஏயும் வருது. ஸ்ட்ரக்சர்னு சொன்னா என்ன அமைப்பு கட்டுரை, ஸ்ட்ரக்சர் அமைப்பு கட்டுரை. எஸ்ஏன்னு சொன்னா யாரு கட்டுரை வினாக்கள். MCQன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், பல்தேர்வு வினாக்கள். உண்மையா பல்தேர்வு வினா இல்லை, ஒரு தேர்வு தான் ஆன்சர், 5ல 1. சரிதானே? அப்ப சிங்கிள் ரெஸ்பான்ஸ், ஒரு தனி ஆன்சர் அடிக்கணும், மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்யணும். அப்ப நான் இப்போ உங்களுக்கு இந்த பேப்பர்ட பேசிக்க கொஞ்சம் சொல்றேன். பேப்பர்ட கொஞ்சம் பேசிக்க நான் சொல்றேன். 1 MCQ வரும், MCQ. 2வது ஸ்ட்ரக்சர் வரும், 3வது எஸ்ஏ வரும். MCQல 50 மார்க்ஸ், அப்படியே 50 மார்க்ஸ். 50 MCQ வரும், 50 MCQ வரும். 50 சரியா இருந்தா 50 மார்க்ஸ், 150 மார்க்ஸ். மறாங்க பிரிக்கிற பெருக்கிற ஒன்றுமே இல்லை. 50 சரின்னா 50 மார்க்ஸ். மறா ஒன்றும் கை வைக்கலாம். 50க்கு 50 சரியா எடுத்து அங்கே உங்களுக்கு சி கிட்ட வைத்தீங்க நீங்க. சரிதானே? அப்ப இங்க எவ்வளவு மாதிரி 2 பிரிக்கிறது பேர் ஒன்றுமே இல்லை. 50 சரியா 50 மார்க்ஸ் பிசிக்ஸ்ல. மறா வேற கதை. அப்ப நல்லா யோசிச்சிங்க. அரைவாசிமா MCQல வந்துடுது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா MCQவாலே உங்களுக்கு கிட்ட போய்த்துடும். அங்கே 25 தானே எடுக்கணும் போறதுக்கு. இங்கே ஒரு 45 எடுத்தீங்கன்னா 30 தான் எடுக்கணும். சரிதானே? அப்ப அது நோரம் இல்லை, மேலுக்கு வருத்தம் இல்லை. நிறைய எழுதி மார்க்ஸ் எடுக்க தேவையில்லை. எஸ்ஏ கட்டுரை எல்லாமே எழுதணும் நிறைய. இது எழுத வந்து அப்படி பார்க்குற ஒரு அடி ஒரு க்ராஸ் பேப்பர்ல அவங்கள அதான் அனுப்ப போகிறோம். ஒரு தர இங்கே பார்க்குற 2ஆம் கேள்விக்கா 3வது ஆன்சர் முடிஞ்சு. இப்படி 50 அடிச்சுட்டு வர அங்கே செய்ய வழியும் பார்க்கல ஒன்றுமே தேவையில்லை MCQ. அப்போ அழகா 50 மார்க்ஸ். 2வது ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 100க்கு 5 மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா 4 ஸ்ட்ரக்சர் வரும், 20 மார்க்ஸ். 4 ஸ்ட்ரக்சர் வரும், 20 மார்க்ஸ். அடுத்தது எஸ்ஏல வந்து மொத்தம் 8 எஸ்ஏ வரும். 8 எஸ்ஏ வரும். 8 எஸ்ஏல நீங்க செய்யணும் எத்தனைன்னு சொன்னா 4 எஸ்ஏ செய்யணும். அது எப்படி சாய்ஸ் பண்றேன்னு நான் இடையில சொல்றேன், இப்ப தேவையில்லை, டைம் போகும். ஆகவே
8ல நீங்க எத்தனை எஸ்ஏ செய்யணும் 4 எஸ்ஏ செய்யணும் ஒரு எஸ்ஏக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எத்தனை மார்க்ஸ் 7.5 மார்க்ஸ் ஆவே 4 தர 7.5 30 மார்க்ஸ் ஓகே சரிதானே டோட்டல் 100 வருது தானே பாருங்க MCQ ஒரு ஆள் 50 சரி எடுக்கிறாரு ஸ்ட்ரக்சர் 4 செய்றாரு 5 மார்க்ஸ் 4 5 20 மார்க்ஸ் வந்துட்டு எஸ்ஏ 4 செய்றாரு 7.5 மார்க்ஸ் ஒரு எஸ்ஏல வருது மொத்தம் 30 மார்க்ஸ் வருது டோட்டல் 100 மார்க்ஸ் சரிதானே அப்ப 8 எஸ்ஏ வரும் 8ல நீங்க 4 எஸ்ஏ சாய்ஸ் பண்ணி செய்யணும் அது சாய்ஸ் பண்றதுக்கு மெத்தட் இருக்குது நீங்க நினைச்ச மாதிரி 4 சாய்ஸ் பண்ணலாம் நான் புரோஸ் சொல்றேன் எப்படின்னு சொல்லி அதுல இந்த 8 எஸ்ஏல வந்து மெக்கானிக்ஸ் வரும் ஸ்ட்ரக்சர்ல வந்து மெக்கானிக்ஸ் வரும் இதுல ஒரு 10 மெக்கானிக்ஸ் வரும் அது இல்லாம மத்த எஸ்ஏகள் உள்ளுக்குள்ளேயும் பாதி மெக்கானிக்ஸ் இருந்துட்டு இருப்பாரு சும்மா இருக்க மாட்டாரு இப்படி போக மெக்கானிக்ஸ்க்கு ஒரு 45 மார்க்ஸ் வந்துடும் உங்களுக்கு பேப்பர்லையும் கஷ்டமே அடுத்த ஒரு பாடத்துக்கு நிறைய இது மற்ற பாடங்களையும் அழகா விளங்கி கொள்ளலாம் அடுத்த பாடங்கள் போகிற டைம்லையும் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் கொண்டு வந்து எல்லாத்தையும் அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருலாம் எல்லா பாடத்தையும் மெக்கானிக்ஸ் செஞ்சு தலைப்பு போட்டு எல்லா பாடத்தையும் இப்போ ஒரு இடத்துல வந்து நின்றும் எல்லா முழு ஃபிசிக்ஸும் இவருக்குள்ள வந்து நின்றும் மெக்கானிக்ஸ் வந்து நின்றும் ரைட் இப்போ நாங்கள் இவரில் என்ன படிக்க போகிறோம் மெக்கானிக்ஸ் சொல்கிறோமே மெக்கானிக்ஸ் சொல்றோமே மெக்கானிக்ஸ் உள்ளுக்கு என்ன இருக்குது அவ்வளவுக்கு என்ன இருக்குது அவளுக்கு என்னத்தைய நாங்க இங்க படிக்க போறோம் அப்படின்ட்டு பார்ப்போம் நாங்க மெக்கானிக்ஸ் உள்ளுக்கு படிக்க போறது என்னத்தைன்னு சொன்னா ஒன்று டைனமிக்ஸ் இயக்கவியல் இயங்குறது பொருள் இயங்குதா டைனமிக்ஸ் இயக்கவியல் இந்த இயக்கங்களோட சம்பந்தப்பட்டது மூமெண்ட் ஒரு அசைரத்தோட சம்பந்தப்பட்டது சரி மற்ற இயக்கம் இல்ல இப்ப நிறைய இயக்கங்கள் பேண்ட் ஆகிக்குது அந்த இயக்கம் இல்ல இது இயக்கம் சொன்னா இயங்குறது அசைறது ரைட் அடுத்தது இயக்கங்களோட சம்பந்தமா படிச்சுட்டு அடுத்தது ஸ்டாட்டிக்ஸ் நிலையியல் உங்களுக்கு இந்த வீடியோ இது கிளியரா இருக்கும் நீங்க சைடுல உள்ள மரால் எல்லா வீடியோல ஞாபகப்படுத்திக் கொள்றது தான் அந்த 3 டாட்டை டச் பண்ணி அது வீடியோ குவாலிட்டி இருக்கும் அது இப்போ புதுசாக மாற்றிக்கிறேன் அட்வான்ஸ் இருக்குல பாருங்க அதை டச் பண்ணீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வரும் 720 வரைக்கும் மாற்றலாம் நீங்கள் 720க்கு மாற்றி கொண்டீங்கன்னு சொன்னால் வீடியோ கிளியராக இருக்கும் போர்டும் கிளியராக இருக்கும் இப்போ கிளியராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டியும் உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம் நேரம் எழுத்து பரவாயில்ல வேலை கொஞ்ச நாள் பழகிடுவீங்க நீங்கள் அது இல்லாம இந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு ஒவ்வொரு வீடியோல சில தெரியாது டிஸ்கிரிப்ஷன் சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல நான் நோட் போட்டிருப்பேன் இந்த கிளாஸ்க்கான நோட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் ஆனா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நோட்டை பார்த்து எழுத வேணாம் நான் செல்ற நோட் எழுதிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நோட்டை பார்த்து செக் பண்ணீங்க எழுதினது சரியான்னு சொல்லி ஏன்னு சொன்னா இந்த கிளாஸ் நீங்க நான் செல்ற நோட்டை தான் எழுதணும் பார்த்து எழுத வேணாம் ஏன்னு சொன்னா அதுல சமாந்தரம் எல்லாம் சரியா பார்க்கணும் அப்ப இப்படி ஒரு வரைஞ்சிருப்பேன் இன்னொன்று இப்படி வரைஞ்சிருப்பேன் அப்ப இதுவும் சமாந்தரமா இருக்கும் நான் செல்வேன் இங்க செல்லப்பலாம் செல்வேன் இது சமாந்தரம் நோட்ல பார்த்தா நீங்க சும்மா வரைஞ்சு விட்டுருவீங்க இப்படி ஒன்றையும் வரைஞ்சு விட்டுருவீங்க பில்லர் அப்படி வரையலாம் பில்லர் நோட்டை பார்த்து நான் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எப்படின்னு சொன்னால் நோட்டை பார்த்து எழுதிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செய்யலாம் கிளாஸில் வந்து நோட்டில் மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு அப்படி செய்ய வேணாம் இன்றைக்கி நான் செல்றது என்னோடய சேர்ந்து நீங்களும் நோட்டை எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும் இது இப்போ 2 இது வரைஞ்சிருப்பேன் பாருங்க இப்படி அப்போ இதுவும் ஒன்றோடு சமாந்தரமாக இருக்கணும் கட்டாயம் சமாந்தரமாக தான் இருக்கணும் அப்போ இதே இதை நான் உங்களுக்கு நீங்கள் வரைய போகிறேன்னு சொன்னால் இதுக்கே சமாந்தரம் பார்த்து தான் வரையணும் இதுக்கு சமாந்தரமாக தான் இது வரையணும் அப்போ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இது அப்போ பார்த்து எழுதிட்டு வர வேணாம் இன்றைக்கு பார்த்து எழுத வேணாம் நான் எனக்கு தெரியும் எந்தெந்த இடங்கள் நீங்கள் பார்த்து எழுதணுமோ அதை ஃபஸ்ட்டுக்கு எழுதிட்டு வாங்க அப்போ நான் வேணாப்படுத்துன்னு சொல்லுவேன் நான் இன்றைக்கு நடக்கிற பாடத்துக்கு அந்த வேலை செய்ய வேணாம் சரிதானே அதே நேரம் இந்த இதில் நீட்டம் நீங்கள் 5 சென்டிமீட்டர் கோப்பியில் வரைஞ்சிருந்தா இதுவும் எத்தனை சென்டிமீட்டர் வரையணும் அதே 5 சென்டிமீட்டர் தான் வரையணும் அதே 5 சென்டிமீட்டருக்கு வரையவும் வேணும் அதே மாதிரி சமாந்தரமாய்க்கவும் வேணும் இதுக்கு நான் ஏன்னு பேரை போட்டா இவருக்கும் ஏன்னு பேரை போடுறதாக இருந்தா இவரும் ஏன்னு சொன்னா சர்வசமனாய்க்கணும் சர்வசமன்டா நியூட்டமும் சமனாய்க்கணும் கோணம் வரிக்கிற திசையும் சமனாய்க்கணும்
அப்போ அப்படித்தான் நான் இந்த கிளாஸ்ல இருக்குது. ஆகவே நீங்கள் நோட்டை பார்த்து எழுதினோம் சம்டைம் என்ன செஞ்சிருவீங்க, சமாந்தரம் இல்லாமல் இப்போ இதுதான் சமாந்தரம், இப்போ இது ரெண்டும் இப்படி சமாந்தரம் இல்லாமல் நீங்கள் ஒன்று இப்படி வரைஞ்சி விட்டுருவீங்க. ஏன்னா பை மிஸ்டேக்காக தான் உங்களுக்கு தெரியாது இப்போ எப்படி என்ன படிச்சிருன்னு சொல்லி சும்மா எழுதிட்டு வருவீங்க, வந்து கிளாஸை பார்ப்பீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு விளங்கும். அப்போ அதுக்கு யோசிப்பீங்க, ஐயோ பிள்ளையா வரைஞ்சிட்டேன்னு சொல்லி மறு அழிச்சிட்டு கொண்டுமே. அதுக்காக வேண்டி இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய வேணாம், நோட்டை எழுதிட்டு வர வேணாம். நான் சொல்லுவேன் மற்ற கிளாஸ் நான் சொல்லுவேன், கிளாஸ் தொடங்க உங்களை சொல்லுவேன், டிஸ்கிரிப்ஷனில் நோட் போட்டுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் தலைப்பிக்கு தானே அதினே வலது பக்கம் வீடியோ கீழே வலது பக்கத்தில் கீழே இப்படி ஒரு மார்க் இருக்கும், சின்ன மார்க் உண்டு. அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்க, அப்படியே கீழே இந்த வீடியோ பற்றின இது வரும், டிஸ்கிரிப்ஷன் வரும், விளக்கம் வரும். அப்போ அதில் நான் எல்லாம் போட்டிருப்பேன், என்ன நோட் இருக்குது, இது என்ன கிளாஸ், அதெல்லாம் போட்டிருப்பேன். என் டெலிகிராம் சேனல் அது லிங்கை டச் பண்ணிங்கன்னா என்ன டெலிகிராம் உழுக்கும். நீங்கள் டெலிகிராம் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா அங்கே உள்ள சேனல் உழுக்க போகும், அங்கே நீங்கள் சேனலில் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். அந்த சேனலில் நான் எனக்கு கிளாஸ் சம்மந்தமான எல்லா தகவல்களும் அங்கே போடுவேன். ஒரு அடிக்கடி எனக்கு கிளாஸ் நான் என்ன செஞ்சுக்கிறேனோ அந்த என்னென்ன அப்டேட் இருக்குதோ நான் போடுவேன். இந்த ஃப்ரீயாக செஞ்சால் லிங்க்கே அப்படியே போட்டுவிட்ருவேன், ஃப்ரீயாக செஞ்சால். அப்போ அவங்களுக்கு அது மூலமாக பார்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி ஃபீஸ் பே பண்ணுறதா இதை லிங்க் போட மாட்டேன், இந்த விஷயம் இருக்குது என்ன கண்டக்ட் பண்ணுங்கன்னு போடுவேன். அப்போ என்ன கண்டக்ட் பண்ணி நீங்கள் அதுக்குரிய பேமெண்ட்டை பண்ணி அப்படியே வசதி இல்லைன்னு சொன்னால் அதை சொல்லி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளு. சரிதானே? ரைட். இப்போ இந்த இதில் ரெண்டாவது ஸ்டடிக்ஸ் நிலையியல் சொல்லி, நிலையியல் சொன்னால் இதில் நீங்கள் பார்க்குறது முந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓ லெவலில் இந்த உராய்வு விசைகளோட சமநிலை, இணை முறுக்கம் எல்லாம் நீங்கள் இணை திருப்பம், இந்த இப்படி சம்பந்தமானது எல்லாமே எங்கன்னா ஸ்டடிக்ஸ் விசைகளோட சம்பந்தமா, உராய்வு விசையோட சம்பந்தமா, ஒரு பொருள் இந்த உராய்வால் அசையாமல் நிற்குது, நாங்கள் தள்ளுற டைம்ல மெதுவாக அசைய வைக்கிறோம், இந்த இப்படிப்பட்டதுகளோட சம்பந்தமானது எல்லாமே நாங்கள் ஸ்டடிக்ஸ் படிப்போம். உண்மையா இப்படி பிரிச்சு படிக்கிறல மெக்கானிக்ஸ்னா ஒரு பாடம், ஆனா படிச்சு தர சேர்மார் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா எங்களை விளங்குறதுக்காக வேண்டி லேசிக்கு இதை 3 தலைப்பா பிரிச்சு வேறையா படித்தாரு, அவ்வளவுதான். ஆனால் அப்படித்தான் படிக்கணும் இப்படித்தான் படிக்கணும் இல்லை, இப்படி படித்தா லேசி. எங்களுக்கு அந்த ஒரு புக் செல்ஃபில் வந்து புக்ஸை நாங்கள் பிரித்து வச்சுருப்போம், ஃபிசிக்ஸ் வேறையா, பயாலஜி வேறையா, மெட்ஸ் வேறையா, கெமிஸ்ட்ரி வேறையா. அதுக்கப்புறம் என்ன ஃபிசிக்ஸ் உள்ளுக்கு எம்சிக்யூ எல்லாம் வேறையா, நோட்ஸ் எல்லாம் வேறையா, எஸ்ஏ எல்லாம் வேறையா, பாஸ் பேப்பர் வேறையா, டேர்ம் பேப்பர் வேறையா, நீங்கள் இந்த ஷார்ட் நோட் வேறையா, இப்படி அதுக்குள்ளேயும் பிரித்து வச்சுருப்போம். அதே மாதிரி தான் பிசிக்ஸ்ன்ற பாடத்தை 11 பிரித்து, அதில் மெக்கானிக்ஸ்ன்ற பாடத்தை 3 பிரித்து, அதோட டைனமிக்ஸ்ன்ற பாடத்தை ஒரு தலைப்பாக பிரித்து அழகாக வச்சுக்குது. அப்போ உங்களுக்கு தெரியணும் நான் இந்த இடத்துல இங்கே இருக்கேன், இந்த புக் செல்ஃபில் இந்த இதில் ஃபிசிக்ஸ் உள்ளுக்க இந்த எம்சிக்யூன்னு சொல்கிற இது உள்ளுக்க இங்கே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கேங்கன்னு சொல்கிற லொக்கேஷன் வந்து உங்களுக்கு விளங்கணும், உங்களுக்கு அப்படியே விளங்கணும், நான் இந்த இடத்துல இருக்கேன். அப்போ தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம், மிச்ச நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இல்லாட்டி மறக்கும், இல்லாட்டி குழம்பும், சம்புலாயிரும், மச்சாராயிரும். இது இங்கே இருக்குதுன்னு விலங்கு இல்லாட்டி குழம்பு, அப்படித்தானே? ஏன்னா அந்த நாங்கள் எந்த அளவுக்கு அதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோமோ எங்களோட மூளையும் அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னால் ஞாபகம் நிற்கும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் ஃபிசிக்ஸில் 2வது பாடத்தில் மெக்கானிக்ஸில் இருக்கோம். 2வது பாடம் தான் மெக்கானிக்ஸ், அந்த 2வது பாடமான மெக்கானிக்ஸில் இருக்கோம். அதுக்கு பிறகு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், இதில் இவ்வளவு அதில் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் இத்தனை வீதம் படிச்சுட்டோம், இத்தனை வீதம் முடிய போகுது இப்படின்ட்டு நீங்கள் என்னோட சேர்ந்தே வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அழகாக கிளியர் ஆகிட்டே வரும். நிறைய கேள்வியெல்லாம் தேடி செய்யலாம். சரிதானே? அப்போ உங்களுக்கு கொஞ்ச நாளில் அப்படி கேள்வி செய்யலாம். அப்படியே நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் என்ன விடவும் ஒரு நாலேஜான ஒரு ஆள் மாறிடுவீங்க. நீங்கள் நிறைய கேள்வி செஞ்சு எனக்கு தெரியாத சில விஷயம் எல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லி தரக்கூடிய ஆளாக மாறிடுவீங்க. அது உங்கள்கிட்ட டேலண்ட், உங்கள்கிட்ட கையில் இருக்குது. அது நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், புற அப்படியே மாட்டி போயிட்டு. சரிதானே? இப்போ பாருங்க நாங்கள் அடுத்தது ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சுட்டு 3வது படிப்போம். என்னன்னு சொன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் சொல்ற பாடம் நீர் நிலையியல். ஹைட்ரோனா தண்ணி, நீர் நிலையியல். ஸ்டாட்டிக்ஸ் நீர் நிலையியல். இதுல என்ன இருக்குண்டா நிறைய இருக்குது.
நீர்நிலையியல் இதுல நிறைய இருக்குது. நாங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். நிறையன்னு சொன்னா கண்டென்ட் இருக்குது, கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் தான், சரிதானே? அப்ப மேலுதைப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க ஒரு இதை பன்னொன்று தனிக்கு தான் மிதக்குது, காரணம் மேலுதைப்பு உண்டு. அவ அந்த மேலுதைப்பு இதோட சம்பந்தமான ஆர்க்கிமிடிஸ்ட தத்துவம் இருக்குது, பஸ்கால்ட தத்துவம் இருக்குது, அமுக்கம், அடர்த்தி, இதோட சம்பந்தமான சில கொஞ்சம் கொஞ்சம் தியரிகள் இருக்குது. பஸ்கால்ட தத்துவம் எல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு வேற பெர்னுயில்ட கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. இந்த பெர்னுயில்ட கோட்பாடுலாம் ஃபிளைட் ஒன்று அப்படியே பறக்குது. ஃபிளைட் ஒன்று பறக்குது, காரணம் இந்த பெர்னுயில் ஒரு பருந்தொண்டு அப்படியே விழாம சிறகடிக்கவும் இல்லை, விழாம அப்படியே ஃபிளைட் போற மாதிரி போகுது. பெர்னுயில்ட கோட்பாடு இதுல நிறைய இருக்குது. பெர்னுயில்ட கோட்பாடுல எக்கச்சக்கமா இருக்குது. ஒரு ஏர் ஒரு பந்தை நாங்க இப்படி சுத்தி வீசுட்டோம்னு சொன்னா ஏயால வச்சே ஸ்விங் ஆயிட்டு போகுது. பெர்னுயில்ட கோட்பாடு இப்படி நிறைய உதாரணம் இருக்குது. இந்த உதாரணம் எல்லாம் பார்ப்போம். அப்ப நான் சொன்னேன் தானே, எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தமான பாடம் தான் இந்த பிசிக்ஸ் சொல்றது. நிறைய சம்பவங்கள் நாங்க பார்த்தோம். கிரிக்கெட் பார்க்கறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி ஃபுட்பால் பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த பனானா கிக்ன்றது தெரிந்தானே, சைடுக்கு போல அடிச்சுட்டா போல் சுத்தும் தானே, அந்த சுத்தி போற டைம்ல பந்து வளைஞ்சிட்டு போகும், இப்படி வளைஞ்சிட்டு போகும். பெர்னுயில்ட கோட்பாடு. அதே ஏசிங் இவன் மலிங்க போடுற போல் தெரியும், அது சுத்திட்டு போகுது, போல் சுத்துது, ஏயால வச்சே பந்து சுத்துது, யாருமே தள்ளல, போல காத்து தள்ளுது. அது காரணம் இந்த பெர்னுயில். விமானம் சும்மா போறது, சும்மா திடீர்னு பறக்கு, சிறகடிக்கல்ல ரொக்கெட்னா பரவாயில்லை, என்னமோ பத்த வச்சு வாயுவ கீழே தள்ளுது, தள்ளுறதால அது மேலுக்கு போகுது. அப்படி இல்லாட்டி வேற என்ன, இது பறக்குது, எது நாங்க இது என்ன ஆஸ்கோன்றோம், வானவெளி. இல்லாட்டி தமிழ்ல பேப்பர்ல வந்திருக்கும் வானம் அப்படின்னு நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஏரியாவில் ஒரு பாஸ், சில ஏரியாவில் வான புரூஸ்ன்ற, வானவெடின்ற, ஆஸ்கூர்ன்ற, இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒரு இது சொல்ற. அப்ப அதுக்கு எக்ஸாம்ல வானம் அப்படின்னு, வானம் பறத்தல் அப்படின்னு நீங்க வானம் பறக்குதுன்னு சொல்லி இதுக்கு ஆஸ்கூருக்கு தான் சொல்றேன், இந்த வானவெடி அதுக்கு தான் சொல்றேன். அப்ப இது பறக்கிறது வித்தியாசம். அது என்ன செய்யுது, பத்த வைக்கிற டைம்ல உள்ளுக்க பத்தி அந்த காத்து என்ன செய்யுது, அந்த புகை என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த காத்து அப்படியே கீழுக்கு தள்ளுது. அதை கீழுக்கு தள்ளுறதால இது மேலுக்கு போகுது. நியூட்டன்ட 3ஆம் விதி படிப்போம் நாங்க. நீங்க பலூனை ஊதி பார்த்துப்பீங்க. பலூனை ஊதி அப்படியே நாங்க ஊதின பலூனை அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா, அது என்ன செய்யுது, அந்த பலூன்ல இருந்து காத்து இங்கால பக்கம் போகுது, பலூன் அங்கால பக்கம் போகுது. நியூட்டன்ட 3ஆம் விதி. எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. காத்து என்ன செய்யுதுண்டா வெளியே தள்ளப்படுது, வெளியே போற காத்து, ஏன்னா காத்த பெலூன் என்ன செய்யுது, வெளியே தள்ளுது. பெலூன் வந்து காத்த வெளியே தள்ளுது தானே. அப்ப வெளியே தள்ளுற காத்து சும்மா நிக்காது, என்ன வெளியே தள்ளினா இப்படி பலூன் அங்கால பக்கம் தள்ளி விட்டு தான் போகும். எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. தாக்கம் விசை. அப்ப பெலூன், இந்த காத்துல பெலூனால என்ன விசை வழங்கப்பட்டுச்சோ, இப்ப காத்து என்ன செய்யும், பெலூனுக்கு அந்த விசையை திருப்பி கொடுத்துட்டு தான் போகும். அப்ப இது எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம். விளங்குதா? பலூன் காத்தை தள்ளிச்சு, காத்து பெலூன் தள்ளி விட்டுச்சு, அப்ப பெலூன் அங்கால பக்கம் போகுது. அதே தான் ரொக்கெட் பறக்கிறது. ரொக்கெட்டுக்கு எரிபொருள் இருக்குது, பத்த வச்சு அந்த காத்தை என்ன செய்யுதுன்னா கீழுக்கு வீசி அடிக்குது. பாப்பீங்க ரொக்கெட் பறக்கிற டைம்ல எவ்வளவு பவரா கீழுக்கு வீசி அடிக்கும். சரி, அந்த ஏரியாலே நிக்கலையா இருக்கும், அப்படி தூசா இருக்கும். பாலைவனங்கள்ல ரொக்கெட் ஸ்டார்ட் ஆகி போகுமா இருந்தா, அப்ப போற டைம்ல அவர் கீழே ரொக்கெட் வந்து அந்த இதை கீழுக்கு தள்ளுது. கீழுக்கு போற அந்த வாயு என்ன செய்யும் சொன்னா ரொக்கெட்டை மேலுக்கு தள்ளி விட்டு போகும். அப்ப ரொக்கெட் மேலுக்கு போகும். எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதான். வேற உதாரணம் சொல்லவா? இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க பைக்ல 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க, ரோட்ல இப்ப 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப ரோடு இப்படி இருக்குது, மேலுக்கு இருந்து நீங்க பாக்குறீங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பைக்ல அப்படியே 2 பேரும் பைக் மிதிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்ப இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, இங்க இன்னொரு ஆள் இருக்கிறாரு. இப்ப இந்த மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த மனுஷனை பிடிச்சி அங்கால இப்ப 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிற பிடிச்சி ஒரு விளையாட்டு அப்படி தள்ளி விட்டுறாரு. பைக்கை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டா இவர் என்ன செய்வாரு, இப்படி பேசிட்டு இருந்தவர் இப்படி பேய்த்து மரம் இப்படி போவார். அதே நேரம் இவரை அறியாமலே இப்படி பேய்த்து இப்படி போவார். இவர் வந்து இவரை தள்ளி விட்ட உடனே அவர் அங்கால பக்கம் பேய்த்து இப்படி போவாரு. இப்ப தள்ளி விட்டவர் என்ன செய்வாருன்னா அங்கால பக்கம் போவாரு.
நியூட்டன்ட மூணாம் விதி எந்த ஒரு தாக்கத்திற்கு சமனும் எதிருமான மறுதாக்கம். இவரை தள்ளி விட்டாரு. அப்ப ஒட்டோவா என்ன செய்யும் சொன்னா இவருக்கு ஒரு விசை வழங்கப்ப நான் சோருக்கு ஒரு ஓங்கி ஒரு குத்துறேன், என்ன கை நோவும், சோருக்கு மட்டும்தான் என்ன வந்திருக்கணும். நான் கொடுத்த விசை அங்கால பக்கம் நான் சோருக்கு குத்தினேன். அப்ப அங்கால பக்கம் சோர்ல ஒரு விசை தாக்கினா சுவர் சும்மா இருக்காது, திருப்பி எனக்கு ஒரு அடி தரும். அதே அளவுக்கு ஒரு அடி ஒன்று விழுந்திருக்கும், என்ன கை நோவும். எந்த ஒரு தாக்கத்துக்கு சமணம் எதிர்மான மறுதாக்கம். இப்படி அப்ப இவர் இங்கால தள்ளி விட்டாண்டா இவர் இங்கால பக்கத்துக்கு இப்படி போறத பார்க்கலாம். அப்ப இவர தொழிற்பட்ட அளவுக்கு விசை இவர்களையும் தொழிற்பட்டு இருக்குது. அடுத்தது வாட்ஸ்அப்ல நான் ஃபேமஸான வீடியோ ஒன்று வந்துச்சு. நடு ரோட்ல ஒரு மாடு நின்றுட்டு இருக்கும், பைக்ல 2 பேர் எழுதிட்டு இருப்பாங்க. இங்கே இவன் மாடு ஒன்று நின்றுட்டு பார்த்துருப்பீங்க, சிலாங்கள் பார்த்துருப்பீங்க, ஜோக்காக்கி போட்டிருப்பாங்க இதை. அப்ப பைக்ல சும்மா போறது அப்படியே இப்படி நின்ற மாடு அப்படி பேசாம நின்றுட்டு பின்னாளிக்கிறவன் என்ன செய்வான்னு சொன்ன பைக்ல மொட்டை பைக்ல ஒரு ஆள் ஓட்டிட்டு போற, இன்னொரு ஆள் பின்னாளிக்கிறவன் என்ன செய்யறான்னா மாட்டுக்குறோது. அதுவும் இதுவும் ஒரே சம்பவம் தான். மாடு தெரிச்சிங்கால போகுது, அடியோட மாட்டுக்குற உதையோட மாடு தெரிச்சு அங்கால பக்கம் தள்ளிப்பட்டு போகுது. அப்ப இப்ப மாடுங்கால பக்கம் தள்ளிப்பட்டு போனா ஒட்டோவா மாட்டுல இருந்து பைக்குக்கு இல்லாட்டி உதைச்ச காலுக்கு ஒரு விசை ஒட்டோவா கிடைக்கும். எந்த ஒரு தாக்கத்துக்கு அது எந்த இடத்துலயும் மிஸ் ஆகுது. அடிச்சா திருப்பி ஒரு அடி கிடைச்சிரும், அந்த இடத்துல கிடைச்சிரும். அப்ப இப்ப என்ன நடக்கும், இப்போ அது கான் பக்கத்துல ஒரு கான் கிட்டே ஒரு கான். இப்ப என்ன நடந்திருக்கும், இப்ப இவர்கிட்ட காணுகிட்ட போறது மாடு நட்டோட நின்று மாட்டுக்கு ஒரு அடி காலால அடியோட திருப்ப இவருக்கு ஒரு விசை வந்துச்சு எங்க காணுக்குள்ள. அவர் அங்கால போவாரு, வேற எந்த மாற்றமும் நடக்காது. நீங்க என்ன பார்க்கலாம், இன்னும் நிறைய இருக்குது. ஒரு பந்து ஒன்று இருக்குன்னு வைப்போம், திடீர்னு பந்து வெடிக்குது, துப்புன்னு வெடிச்சா ஒரு துண்டுங்கால போகும், ஒரு துண்டுங்கால போகும். இவரில் எங்கால விசை தொழிற்பட்டா இவரில் எங்கால விசை தொழிற்படும். இப்போ வெடிச்ச நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப டக்குன்னு வெடிச்சோட நீ இப்படி போகுமா? போகாது. நின்ற இடத்துல ஒரு அப்படியே இருந்துட்டு துப்புன்னு வெடிச்சது இங்கால போங்க, எப்படி போகும்? இதுங்கால இதுல என்ன விசை தொழிற்பட்டுச்சோ சமனும் எதிருமான ஒரு விசை இதுல தொழிற்படுது. இப்படி எங்களுக்கு நிறைய சம்பவங்கள் சொல்லிட்டே போகலாம் பிசிக்ஸ். அப்ப இந்த புலோத்துக்கும் காரணம் பிசிக்ஸ் தான். விளங்குதா? அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்டான பாடம், எவ்வளவு சம்பவங்கள் இருக்குது, எவ்வளவு பார்க்கிறோமோ, எங்கெல்லாம் இந்த பயான் எதெல்லாம் கேட்கிறோமோ அவ்வளவுக்குள்ளேயும் பிசிக்ஸ் இருக்குது. சரிதானே? அப்ப நாங்க பாக்குற இந்த இடங்கள், இந்த இதுகள் எல்லாம் பாக்குற டைம்ல நான் எவ்வளவு சம்பவங்கள் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, நீங்க அந்த பாக்குற டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வரணும், ரைட் பிசிக்ஸ் தான், இதுக்கு இந்த சமன்பாட்டை போடலாம் அப்படி நீங்க சொல்லணும். அப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா பாக்குறாங்க கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தெரியும், ஆனா பைத்தியம் இல்ல. அவனை விட நீங்க தெளிவாய்க்கிறீங்க. விளங்குதா? நிறைய இருக்குது, நான் சொல்லுவேன், இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லுவேன், இன்னும் டைம் இல்லை. சரிதானே? அப்ப வீட்லயும் நீங்க அப்ளை பண்றதுக்கு இப்படி நிறைய இருக்குது, நிறைய சம்பவங்கள் நிறைய இருக்குது. சாப்பாடு தின்ற டைம்லையும் மீனை தாங்கன்னு கொஞ்சம் ப்ரோட்டீன் தாங்கன்னு அப்ப என்னடா இது ஒரு நாள் மீன் சொல்லிட்டு இருந்த போல இன்றைக்கு ப்ரோட்டீன் சொல்லுது. ஏன்னா மீன்ல கூடுதலாக நல்ல ப்ரோட்டீன் இருக்கு. சரிதானே? அப்ப அது பயாலஜி படிக்கிற டைம்ல கொஞ்சம் அப்ளை பண்ணுவீங்க அவங்களுக்கு. இப்படி நிறைய நீங்க கொஞ்சம் இதாகிற டைம்ல உங்களுக்கும் பாக்குறாங்க கொஞ்சம் என்னமோ மாதிரி விளங்கும், ஆனா என்னமோ இல்லை, நீங்க இன்னும் தெளிவாயிட்டு போறீங்க. சரிதானே? அப்ப உங்களுக்கு பாக்குற டைம்ல விளங்குது, ரைட் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி விளங்குது. இந்த கண்ணாடி போட்டுறது, ஸ்பெக்ஸ் போட்டுறது படிப்போம், பிசிக்ஸ்ல வருது பாடம். என்ன கண்ணாடி என்ன பார்வை குறைபாடுடையால் போடணும், கண்டுபிடிக்கணும். கேள்வி வார மார்க்ஸ் அது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மெட்ஸோ சயின்ஸோ, மெட்ஸோ பயோ, டாக்டரோ இன்ஜினியரோ, நீங்க இது படிச்சுதான் ஆகணும். இது டாக்டர் பார்க்குற வேலை தான், கண்ணாடி போடுறது, கண்ணாடி கொடுக்குறது. ஆனா உங்களுக்கும் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிசிக்ஸ்ல வருது என்ன கண்ணாடின்றது உருவாக்க போறது யார்? ஒரு இன்ஜினியர் தான் உருவாக்க போறாரு. இவ்வளவு இன்ஜினியர் தான் உருவாக்க போறாரு. இவ்வளவு பாருடைய கண்ணாடி, இவ்வளவு பாருடைய ஒரு வில்லை. விளங்குதா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இப்படி நிறைய சம்பவங்களோட தொடர்புபட்ட ஒரு பாடம். அதுல இந்த ஹைட்ரோன்ஸ் என்பது நான் நீங்க சொல்ல வந்தது பெர்னூயில் தத்துவம் இருக்குது. அப்ப இந்த தாக்கம் மறுதாக்கம் இருக்கிற மாதிரி பெர்னூயில்ன்றது இன்னொரு வித்தியாசம். சும்மா இருக்கிற பொருள் திடீர்னு பறக்குது, ஏன் பறக்குதுன்னு கேட்டா அதுக்கு காரணம் பெர்னூயில் தான் இருக்குது.
அதுக்கு அந்த தாக்கம் வர தாக்கம் இல்லை. ராக்கெட் பறக்கிறதும் விமானம் பறக்கிறதும் வித்தியாசம். விமானம் சிறகு அடிக்கல்ல, எரிச்சி வாயுவை கீழே தள்ளல, இது ரெண்டும் இல்லாம விமானம் பறக்குது. அப்ப அதுக்கு ராக்கெட் பறக்கிற மாதிரி செல்ல எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமநிலை எதிர்மான மாதிரி தாக்கம். பெலூன் பறக்கிற மாதிரி செல்ல, வானம் பறக்கிற மாதிரி செல்ல ஏலா. அதுக்கு வேற பேர்ன்வியில் செல்ல வச்சுதான் நாங்க செல்லணும், அங்க படிப்போம் என்னன்னு சொல்லி. இது மட்டும் இல்லை, இந்த பேர்ன்வியில் கோட்பாடு வச்சு நாங்கள் நிறுவுறது இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. நான் சொன்னேன் பந்து திரும்புறது யார் சொல்லுங்க, இதுக்கும் பேர்ன்வியில் தான் நான் பயன்படுத்தும். எல்லாம் உண்டு, எல்லாமே ஒரே கன்செப்ட் தான். படிக்கிற டைம்ல இன்ட்ரெஸ்டாக படிப்போம். இன்ஷா அல்லாஹ் டைம் இருந்தால் ஃபுல்லாக மெக்கானிக்ஸை முடிச்சு பார்ப்போம். எனக்கு யூனிவர்சிட்டி தொடங்கிடுச்சுன்னா பெரும்பாலும் ஒரு 7-8 மாதம் தொடங்கும். அது உள்ளுக்கு இப்போ லீவில் இருக்கேன் நான், இடையில தேர்ட் இயர் லீவு. அப்போ அடுத்த இயர் ஸ்டார்ட் ஆகாம இருந்தால், தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆகாம இருந்தால் பெரும்பாலும் மேக்ஸே கிடைக்காது. அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் மேக்ஸிமம் என்னால் ஏழுமான மட்டும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்களும் கிளாஸ் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பிடிச்சிருக்குது, நல்லா விளங்குது அப்படின்ட்டு இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் சொல்லுங்க. என் போஸ்டர் இருக்குது தானே ஷேர் பண்ணுங்க, என்ன கண்டெக்ட் பண்ண சொல்லி வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருவானா. நீங்கள் நினச்சா லிங்கை ஷேர் பண்ணலாம். நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணி விட்டால் ஒன்றும் இல்லை, அவன் ஃபீஸ் கட்ட தேவை ஒன்றும் தேவையில்லை. ஆனால் அது நான் எலோ பண்ணல, அது ஹராம். அதே நேரம் எனக்கு நஷ்டம், நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி செய்கிறது தானே. அப்போ நிறைய நான் யோசித்து எல்லாம் இதுண்டு சும்மா செய்கிறதில்ல, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே விளங்கும். அப்போ அதுக்குரிய எஃபர்ட்டுக்கு நீங்கள் அப்படி ஒன்று செஞ்சிட வேணாம். நீங்கள் சொல்லுங்கம்மா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் இப்படி ஒன்று இருக்குது, உனக்கும் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணால் என்ன செய்யலாம், கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நேரடியாக உங்களை மாதிரி ஒரு ஆளாக படிச்சுக்கொள்வார். என்ன நல்லா யோசிச்சிங்க, நீங்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் சரி, அப்படி செய்ய வேணாம். நீங்களும் மற்றாக்கள் படிக்கணும், நல்லா இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு நிறைய தரும், உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் நினைச்சாக போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். எக்ஸாமில் மறைஞ்சிஞ்சதெல்லாம் ஞாபகம் வரும். இல்லாட்டி நீங்கள் மட்டும்தான் படிக்கணும், நான் மட்டும்தான் படிக்கணும் கடைசி வரைக்கும் படிச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வைத்து முட்டிடுவீங்க. இப்போ இல்லாட்டியும் ஃபியூச்சரில் சரி ஏதோ ஒரு இடத்துல வைத்து தட்டுப்படுவீங்க. அப்போ உங்களுக்கு அதை கண் கூட பார்க்கல இருக்கும். அப்படி ஒன்று நினச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எல்லாரும் சொல்லிக் கொடுத்தா நான் அந்த அளவுக்கு வந்துக்கிறேன். எல்லாருக்கும் எக்ஸாம் சொல்லிக் கொடுக்குறல, கிளாஸில் எனக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடுக்குறேன், கேட்டால் உடனே சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி ஒன்று இருந்தால் இதை படி அதை படின்னு நான் வழியையும் காட்டி கொடுக்குறேன். அதால் படித்து நிறைய பேர் முன்னேறிக்கிறாங்க, நல்லா வந்திக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நான் கிளாஸ் செய்கிறதாலே நிறைய பேர் எனக்கு நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் வாரதால தான் நான் தொடர்ந்து கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கேன். செய்யுங்க சார், தொடர்ந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகிருக்கும். நிறைய பேர் படித்தாக்கள் நிறைய பேர் சொல்கிறதால தான் நானும் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் இவ்வளோ முயற்சி போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யவே மாட்டேன். விளங்குதா? அப்போ நீங்களும் இன்ஷா தொடர்ந்து என்கிட்ட படித்தா செல்வீங்க. ஒரு காலத்தில் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, எல்லாருக்கும் யூஸ் ஆகிருக்கு, நீங்களும் செல்வீங்க. அப்போ அது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எனக்கு அதை கேட்கலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அப்படிதான் நம்ம ஒரு செஞ்ச ஒரு இதுட பிரதிபலனை அப்படியே கேட்கக்கொள்ள, எக்ஸாம் எழுதிட்டு வந்து இப்படி வந்துச்சு, இது வந்துச்சு, இது லேசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கொள்ள நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்தானே. அதுதான் தொடர்ந்து நானும் இந்த ஃபீல்டில் இருக்கிறது. இல்லாட்டி நான் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி முடிஞ்சு விட்டுட்டு போய்த்திருக்கேன். எல்லாரும் அப்படி தானே, எல்லோரோட முடிஞ்சு அவர் படித்தார்ல. நான் தொடர்ந்து செய்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த ஒரே காரணம் தான், எல்லாருடையும் இந்த பாசிட்டிவான ஃபீட்பேக், நேர் பின்னூட்டு. சரிதானே? கிளாஸ் முடிஞ்சு ரைட் அந்த இது செல்றது, அந்த கமெண்ட், அதில் தான் நானும் இதாயிருக்கேன். அப்போ நீங்களும் கட்டாயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் செல்லுங்க. விஷயம் ஒன்று இப்படி ஒன்று ஈக்குன்னு சொல்லி அவங்க விருப்பம் சொன்னால் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் நான் ஃப்ரீயாக தானே செய்கிறேன், அதை பார்த்து அப்புறம் ஃபாலோ பண்ணி கொள்ளுவாங்க. சரிதானே? இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இது ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸில் நான் டைனமிக்ஸ் சொல்லுக்க போகிறதுக்கு முன்னுக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிற பாடம் என்னன்னு சொன்னால், இது 3க்கும் சம்மந்தமான ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது, காவிகள்னு சொல்லி. அது டைனமிக்ஸ்குள்ளே எடுக்கிறவங்க இல்லை, பெரும்பாலும் ஸ்டெட்டிக்ஸ் சொல்லுக்கு வரணும், ஹைட்ரோக்ளைனில் எல்லாத்துக்குமே அது தேவைப்படுறது. அப்போ இந்த காவிகள்னு சொல்கிற பாடத்தை நான் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் கொண்டு போகிறேன். சரிதானே? அப்போ அதை படிச்சுட்டு நாங்கள் டைனமிக்ஸ் சொல்லுக்கு ஒஃபீஷியலாக வருவோம். டைனமிக்ஸ் சொல்லுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், இதுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு டைனமிக்ஸ் சொல்லுக்கு என்ன இருக்குன்னு சொல்லல. டைனமிக்ஸ் சொல்லுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, இப்போ ஒரு வாகனம் இயங்குது, அதோட வேகம், கதி, இடப்பெயர்ச்சி, சராசரி வேகம், இதோட சம்பந்தமானது, இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு, வேக நேர வரைப்பு, ஆர்முடுகள் நேர வரைப்பு, இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு தந்தா அதாவது எஸ்டின்னு சொல்லுவோம். அது தந்த விடி வேக நேர வரைப்பு, ஏடி ஆர்முடுகள் நேர வரைப்பு. அப்போ எஸ்டி தந்த விடி வரையில எப்படி, விடி தந்த ஏடி வரையில எப்படி, ஏடி தந்த விடி வரையில எப்படி, விடி தந்த எஸ்டி வரையில எப்படி, இந்த 3 கிராஃப்களையும் மாற்றி வரைகிறது. இடப்பெயர்ச்சி, வேகம், ஆர்முடுகள், இந்த 3 கிராஃபையும் ஒன்று மாற்றி எப்படி வரைகிறது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு MCQ ஆகும். இதோட சம்பந்தமான
அதுக்கு போகிற இயக்க சமன்பாடுகள் 4 சமன்பாடு இருக்குது. அதை போட்டு நாங்கள் வேகத்தை கண்டுபிடிக்கிறது, இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கிறது, நேரத்தையும் வேகத்தையும் அந்த ஆரம்ப நிலையில் அந்த இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கிறது, இப்படி கடைசியான வேகத்தை பேத்திக்கணும் கண்டுபிடிக்கிறது ஆரம்ப நிலையில் தந்தா, இப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 4 சமன்பாடு இருக்குது. இந்த 4 சமன்பாடை பாடமாக்கி அதை நாங்கள் அப்ளை பண்ணுறது. அடுத்தது மேலே இருந்து ஒரு பந்தை விட்ட புயிர்ப்பின்கள் இயக்கம், ஒரு பந்து கீழ் நோக்கி வந்து விழுகுது, இதோட சம்பந்தமான தியரி. அடுத்தது ஒரு பந்து நான் ஒரு வாகனம் இப்படி மாறாவதில் அப்படியே பேத்திக்கு நான் நேர் ஓட்டி இயக்கம் சொல்லுவேன். அதான் இவ்வளோ நான் காய்ச்சது. அடுத்து இன்னொன்று புயிர்ப்பின்கள் இயக்கம், மேலுக்கு இருந்து ஒரு பந்தை விட்டுண்டா கீழுக்கு வந்து விழுகிறது, மரம் கீழுக்கு இருந்து மேலே வீசினா அது மேலுக்கு போகிறது, போய்த்து ஓய்வு அடைஞ்சு மரம் திரும்ப வாருது. யோசிச்சு பார்க்கல தானே, பந்தோட மேலே வீசுறீங்க, மேலே போய்த்து ஓய்வு அடையுது, மரம் திரும்ப வருது கைக்கு. இது புவியீர்ப்பின்கள் இயக்கம், புவியீர்ப்பால நடக்கிறது. பூமியோட ஈர்ப்பால தான் மேலுக்கு போன நேரம் குறைஞ்சிட்டு போய்த்து கீழுக்கு வா நேரம் கூட்டிட்டு வருது. ஏன்னா கீழுக்கு இழுக்குது, மேலுக்கு போக விடுவது இல்லை, கீழுக்கு வரக்குள்ள வாண்டு இழுக்குது. இதால கீழுக்கு வா நேரம் கூட்டிட்டு வருது, மேலுக்கு போற என்ன செய்ய வேகம் குறைஞ்சிட்டு போய் கீழுக்கு இழுக்குது. அங்கால போற ஒரு ஆளை இப்படி போற ஒரு ஆளை சட்டையை பிடிச்சி பின்னுக்கு இழுத்தா வேகம் என்ன செய்யும், குறையும். அதே நான் வந்துட்டு இருக்கிற ஆளை பிடிச்சி இழுத்தா இப்படி இழுபட்டு வருவாரு. அதே மாதிரி தான் அங்க நாங்கள் பிடிச்சி இழுக்கிறோம், விசை விசை, கையால பிடிச்சி இழுக்கிறோம் விசை, தள்ளுறோம் விசை. ஆனா ஆனா இதுலயும் விசை தான் தொழிற்படுது. நான் சொன்னேன் தானே, இதுலயும் விசை தான் தொழிற்படுது. ஆனா விசை பிடிச்சி இழுக்கல, பூமி பிடிச்சி இழுக்கல, என்ன ஈர்ப்பு விசை, அதுக்கு வேற ஒரு சமன்பாடு இருக்குது. அப்ப அதுவும் விசை தான். அப்ப மெக்கானிக்ஸ்ல நாங்க விசை பார்க்குற இடம் இல்லாத இந்த ஈர்ப்பு விசையை வந்து போடலாம், போட்டு கேள்வியில் செய்யலாம். சரிதான். இது ஒரு வாய் விசை, ஈர்ப்பு விசை, மின் விசை, 2 ஏற்றங்களுக்கு இடையில வர விசை. காந்த விசை, வடமுனையும் தென்முனையும் இல்லாட்டி வடமுனையும் தள்ளுது விசை, அது ஒரு வகையான விசை. விளங்குதா? இப்ப இப்படி அந்த விசைகள் நிறைய வகையில இருக்குது. ஈர்ப்பு விசை இழுவையால வர்றது, 2 கவுரனை பிடிச்சி கட்டி இழுத்தா இழுவை, அதுல ஒரு இழு விசையால அது இழுவடையுது. இப்படி அந்த விசை பல வடிவங்கள்ல இருக்குது. அதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். எல்லாமே விசை தான். அலகு நியூட்டன். விளங்குதா? அப்ப இப்படி அந்த ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்குமே ஒழிய அவர் அடிப்படை ஒரு ஆள் தான், அடிப்படையா விசை தான். அதை விளங்கி கொண்டோம்னு சொன்னா விசையை நீங்க எங்கெல்லாம் வேலை சமன், விசை தர விசை திசையெல்லாம் சேர்ந்த தூரம், விசையின் பரப்பு, இப்படி அமுக்கம் சமன் விசையின் பரப்பு, இந்த சமன்பாடு எல்லாத்துலயுமே அந்த விசைக்கு பதிலா நாங்க உண்மையா விசை தான் தரணும் இல்லாம வேற வடிவத்துல விசையை தந்திருக்கலாம். நீங்க கண்டுபிடிச்சு போட்டா மார்க்ஸ். இதைத்தான் எதிர்பார்க்கிறேன் பேப்பர்ல. இப்படித்தான் தொழிற்படுது, இதுக்குள்ள விளங்கிட்டு அப்படின்னு ஒன்னே பாஸ், அப்படின்னு ஒன்னே பாஸ். யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் பாடத்துல விளக்கம் சொல்றது. ரைட்? இப்ப இதெல்லாம் நாங்க டைனமிக்ஸ்ல படிப்போம். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது இயக்க சமன்பாடுகள். அதே நேரம் நீங்க பொருளை மேலுக்கு வீசுறது ரைட், மேலே போய் கீழே வருது, கிடையா வீசுறது ரைட். இப்படி ஒரு கோணத்துல வீசினா கிரிக்கெட் அடிக்கிறத பார்த்திருப்போம். அடிச்ச உடனே பந்து எப்படி போகுது, இப்படியே பெய்து இப்படி விழுது, எரியம். அது மேலுக்கும் போகுது சைடுக்கும் போகுது, மேலுக்கும் போகுது அதே நேரம் சைடுக்கும் போகுது. 2 வேற ஒரே நேரம் நடக்குது. அப்படின்னா நான் ஒரு பந்தை கிடையா வீசுறேன், இல்லாட்டி ஒரு வாகனம் கிடையா போகுது கிடை வேகம், ஒரு பந்து 100 வீதம் மேலுக்கு வீசுறேன் நிலை குத்து வேகம். இப்ப இது 2ம் நடக்கல, 2ம் சேர்ந்து மேலுக்கும் போகுது சைடுக்கும் போகுது. அப்ப எப்படி போகும், மேலுக்கும் போகுது சைடுக்கும் போகுது, மேலுக்கும் போகாது சைடுக்கும் போகாது. விளங்குதா? ஒரு பொருள் மேலுக்கும் போகுது சைடுக்கும் போகுது. அப்ப உண்மையா மேலுக்கும் போகாது சைடுக்கும் போகாது. எப்படி போகும், 2க்கும் போகுது, உனக்கும் இல்லை உனக்கும் இல்லை, நான் இப்படி போவேன் அப்படின்னு போகும். இதுக்குத்தான் நாங்க எரியம், இதை பத்தியும் படிப்போம். எரியப்பாதை, ஒரு பீரங்கி ஒரு குண்டை சுடுது, எரியப்பாதை. ஒரு மனிதன் ஒரு பந்தை 45 கோணத்தை வீசுறான், எரியப்பாதை. துடுப்பாட்ட வீரர் 30 பாகையில் அடிக்கிறாரு பூமியோட, எரியப்பாதை. பந்து இப்படி போயிட்டு 100 இப்படி அடிச்சா கெச், இல்லாட்டி ஃபிளட் அடிக்கணும். அப்படி அதை விட லேசி இந்த எரியப்பாதை. அவன் மேலுக்கும் போகும் சைடுக்கும் போகும், கெச்சும் பிடிக்கலாம் சைடுக்கும் போயிட்டு. அப்படித்தானே, கெச்சும் பிடிக்கலாம். ஏன்னா இப்படி சைடாக அடிச்சா கெச்சு பிடிச்சிடுவான், பக்கத்தில் உள்ளவன் கலியில் நின்று கெச்சம் பிடிச்சிடுவான், இல்லாட்டி ஸ்லிப்பில் நின்று கெச்சம் பிடிச்சிடுவான். இப்படி ஃபிளட் அடிச்சா, அப்போ ஃபிளட் அடித்தாலும் கெச்சம் பிடிச்சிருவான், 100 வீதம் தலைக்கு மேலே அடித்தாலும் கெச்சம் பிடிச்சிருவானே. அப்படியே வந்து பிச்சுடுக்கே போலிக்கும். இப்போ ரெண்டுமே நடக்கப்படாது. அப்ப என்ன, எங்களுக்கு சைடுக்கும் போகணும் கெச்சும் பிடிக்கப்படாதுன்னு சொன்னா இப்படி ஒரு கோணத்தை தான் அடிக்கணும். ஒரு கோணத்துல அடிச்சா அப்படியே சைடுக்கும் போகும் கெச்சும் பிடிக்கலாம், பவுண்டரி லைனை தாண்டி க்ராஸ் ஆகி விழுந்துடும். ஃபுட்பால்ல இது தானே,
எல்லாரையும் அதை செஞ்சிடும். அடிக்கிறது ஒரு எளிய பாதையில் அடிக்கிறோம். அப்போ இந்த எளிய பாதைன்றது ஒரு கன்செப்ட். கேள்வி நேரம் அது ஃபுட்பால் வரலாம், கிரிக்கெட் வரலாம், இல்லாட்டி ஒரு உண்மையாக சும்மா ஒரு பந்து வீசுகிற மாதிரி நான் படித்த தியரியை வச்சு நேரடியாக வரலாம், இல்லாட்டி ஒரு ஆள் பேட்மிண்டன் போட்டு இப்படி அடிக்கிறது வரலாம், ஹாக்கியை வச்சு அடிக்கிற எல்லாமே எளிய பாதையில் அமைத்துள்ள போகுது. இல்லாட்டி ஒரு பீரங்கி குண்டை சுடுற மாதிரி வரலாம். அப்போ நான் பீரங்கி குண்டை சுடுற மாதிரி படிக்கல அப்படின்ட்டுமா அப்படின்ட்டு எல்லாம் பீரங்கி குண்டை சுடுறேன்னு சொல்லுவான். ஆனா அது இங்க எரியம், நீங்க விலையை கொள்ளணும், அது இப்படி சுட்டா அது இப்படி தான் போகும். அப்ப நான் படிச்ச எரியம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இப்படி உதாரணங்களை வச்சு கேள்வி வார நீங்க உதாரணங்கள் கூடாக தியரியை விலையை கொள்ளணும். இதுதான் தியரி ஒன்று, உதாரணம் 1000. அப்ப 1000 உதாரணத்தை படிக்கிறத விட ஒரு தியரியை படிக்கிறது தான் லேஸ். அப்போ ஒரு தியரியை படிச்சிருப்போம், அதுக்கு 1000 உதாரணம் இருக்கும். 1000 உதாரணம் தார நேரமும் உங்களுக்கு விளங்கி கொள்ள தெரியணும். கேள்விப்பட்டோ இல்லையோ நீங்க யோசிச்சு விளங்கி கொள்ள தெரியணும். இதுதான் இது இந்த தியரி முடிஞ்சு எத்தி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு கேள்வி தொடர்ந்து செஞ்சுட்டு போறேன். அந்த யோசனை எல்லாருக்கும் மாறல. அப்ப கேள்வியில கொஞ்சம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சும்மா தியரியை மட்டும் படிச்சுட்டு பேசாமிக்கிற கொஞ்சம் உதாரணங்களை வச்சு கேள்வி செஞ்சு பார்த்தீங்க. அந்த டைம்ல தான் இப்படி செஞ்சு பார்த்தால் சரி மரம் எனக்கு புரியுது. இப்படி எல்லா பாடத்துலையும் நான் வேலைங்க கூடுதலாக மெக்கானிக்ஸ்ல உதாரணம் தியரி ஒன்று இருக்கும், உதாரணம் இன்னொரு வடிவத்தில் இருக்கும். சரிதானே? இந்த கிளாஸ் முக்கியம். இதை நீங்க மறந்துடாங்க. நான் கதைக்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு எப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் தேவைப்படும். கடைசி வரைக்கும் இந்த கிளாஸை நீங்க மரா கேட்டாலும் பிரச்சனை இல்லை. கிடைக்கடை ஒரு 2 கிழமைக்கு ஒருக்க மறாலும் கேட்டாலும் பிரச்சனை இல்லை. லிங்க் இருக்கும் உங்கள்கிட்ட. மற்ற கிளாஸ் மாதிரி லைவ் கிளாஸஸ் மாதிரி முடியாது. அது ஒரு லாபம். நேரடி கிளாஸ்ல அப்படி இல்லை, தூக்கம் போய் தான் முடிஞ்சு, அதோட கிளாஸ் கட்டாயினா முடிஞ்சு. இப்போ இந்த மாதிரி லிங்க் இருக்குது உங்கள்கிட்ட, நீங்க பே பண்ணிருப்பீங்க. அப்போ அந்த லிங்கை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு மறந்த மாதிரி இருக்குன்னா டக்குன்னு போட்டு பார்த்து கொள்வீங்க, கிளாஸை பார்த்து கொள்வீங்க. உங்களுக்கு அது ஒரு லாபம், நல்ல லாபம். அப்போ இன்றைக்கு நான் கதைக்கிறது முக்கியமான ஒரு பார்ட், முக்கியமான ஒரு விஷயம். நாங்க கடைசி வரைக்கும் இந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கணும். என்னத்தைய படிக்கிறோம்னு சொன்ன இது கன்செப்ட், நாங்கள் எந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றது. அதுக்கு பிறகு வேற இருக்குது. இப்போ நான் இந்த எரியம் கதைச்சேன், அதுக்கு பிறகு டைனமிக்ஸ் சொல்லுக்கு வேற இருக்குது. என்னன்னு சொன்னா வேலை வலு சக்தி. வேலையின் நேரம், வலு சக்தி, இயக்க சக்தி, அழுத்த சக்தி, இயக்கப்பாட்டு சக்தி, அரை MV வர்க்கம். ஒரு பொருளை மேலே கொண்டு போற அழுத்த சக்தி கூடுது, NGH. அடுத்த திறன் ஒன்று இருக்குது. அடுத்தது உந்தத்தோட சம்பந்தமா உந்த காப்பு தத்துவம். உந்தம்டா திணிவு தரவகம் தானே ஹோலோவில் படிச்சிருப்பீங்க, தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. உந்த காப்பு தத்துவம். அதே மாதிரி சக்தி காப்பு தத்துவம். சக்தின்னு சொல்லி இந்த வேலையோட சக்தி காப்பு தத்துவம் படிப்போம். பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் அப்படி இருக்கு. வேறையா சின்ன தியரி தான் எல்லாம். அடுத்தது இதெல்லாம் அப்படி படிச்சு முடிச்சோம். மெயினா அவ்வளவுதான். இது டைனமிக்ஸ் சொல்லுக்க வரும். அடுத்த டைனமிக்ஸ் சொல்லுக்க வேறையா இருக்குது. வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம். சரி, நாங்க இவ்வளவு நேரம் காய்ச்சது நேர்கோட்டு இயக்கம். இயக்கவியல்ல இயக்கத்துல நேர்கோட்டுல இயங்குறது சம்பந்தமா, நேர்கோட்டுல இயக்கிற சம்பந்தமா. இப்ப நாங்க அடுத்தது படிப்போம் டைனமிக்ஸ்ல வட்ட இயக்கம், அடுத்து சுழற்சி இயக்கம். இது ரெண்டையும் படிச்சா பாடம் முடிச்சு. அப்ப நேர்கோட்டு இயக்கத்தை சரியா படிச்சிட்டோம்னா வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம் லேசி. நான் நல்ல சிம்பிளான உதாரணம் ஒன்று சொல்றேன். வட்ட இயக்கம் வட்டமா இயங்குது. வட்ட இயக்கம் ஒரு இலையில கல்லை கட்டி சுத்துறேன், கல்லு வட்டமா சுத்துது, வட்ட இயக்கம். சூரியன் இருக்குது, பூமி சூரியனை சுத்தி வருது, வட்ட இயக்கம். அதே மாதிரி சுழற்சி இயக்கம் என்னன்னு சொன்னா, அந்த தொகுதியே சுத்தினா சுழற்சி இயக்கம். பூமி சூரியனை சுத்துது, வட்ட இயக்கம். ஆனா பூமின்றது ஒரு பெரிய தொகுதி, பூமி தன்னைத்தானே சுத்துது, இது சுழற்சி. பூமி சுழலுது, பூமி சூரியனை வட்டமா சுத்துது, வட்டப்பாதையில சுத்துது, இது வட்டம். தொகுதி ஒரு வட்டமா சுத்துறது. ஒரு தொகுதியே சுத்துதுன்னு சொன்னா அது சுழற்சி. பூமி தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனையும் சுத்துது, அப்ப சூரியனை சுத்துறது வட்ட இயக்கம், பூமி தன்னைத்தானே சுத்துறது சுழற்சி இயக்கம். ஒரு ஃபேன், ஒரு அச்சுப்பற்றி, அதாவது ஒரு அச்சுப்பற்றி சுத்தினா சுழற்சி. பூமியோட மேலுக்குள்ள அந்த வடக்கு தெற்கு ஒரு அச்சு இருந்தா அந்த அச்சுப்பற்றி சுத்துது. ஃபேன் அட அச்சுப்பற்றி சுத்துது. ஃபேன் உள்ளுக்கும் வட்ட இயக்கம் இருக்குது, ஆனா புற பார்ப்போம்.
ஃபேன் எடுத்தோம்னு சொன்னா ஃபேன் என்ன ஃபேன் சுத்துது இந்த அச்சுப்பற்றி ஃபேன் சுத்துது இது என்ன இயக்கம்னு சொன்னா சுழற்சி இயக்கம் ஃபேன் சுழற்சி இயக்கம் ஃபேன் தொகுதியே சுழலுதானே இது சுழலுதானே அது சுழற்சி இயக்கம் அச்சுப்பற்றி சுழற்சி இயக்கம் ஃபேன்ல விசிறில ஒரு புள்ளியை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த புள்ளி என்ன செய்யுது அப்படியே வட்டமா சுத்துது ஒரு லைட்டா ஒரு பூச்சி சுத்துது என்ன இயக்கம் வட்ட இயக்கம் அப்ப ஃபேன்ல விசிறில உள்ள ஒரு புள்ளி என்ன வட்ட இயக்கம் ஃபேன் முழுவதும் சுழலுது சுழற்சி இயக்கம் பூமி சுழற்சி இயக்கம் பூமி தன்னைத்தானே சுத்துது சுழற்சி இயக்கம் பூமி அந்த தொகுதியோட பார்த்த சூரியனோட பார்த்தா சூரியன் நடுவில் வச்சுட்டு பூமி சூரியனை சுத்துது பூமி ஒரு புள்ளி மாதிரி இருக்கு அது வட்ட இயக்கம் அப்ப விளங்குமே எங்களுக்கு புறவு விளங்குங்க நல்லா அப்ப அதையும் நாங்க படிச்சோம்னா டைனமிக்ஸ் உங்களுக்கு விளங்குது அப்ப நிறைய இருக்குது அப்ப இவ்வளவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கத்தான் வேணும் கூடன்னு சொல்லி படிக்காம விடலா கேள்வி வார நான் சொன்னேன் 10 MCQ வருது அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் இவ்வளவு இருக்குது அதுக்கெல்லாம் 10 MCQ வருது அப்ப அடுத்த வருஷம் வேறையா 10 வரப்போகுது அப்ப எல்லாமே நாங்க விளங்கி வச்சிருக்கணும் இந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க 2023 இந்த சில 2022 இருக்கீங்க சில 21 வந்து இருக்கீங்க மெக்கானிக்ஸ்க்கு வரணும்னு சொன்னீங்க அப்ப அப்படி ஈக்கிறாக்கள் நீங்க வேற எங்கேயா படிச்சிருப்பீங்க நீங்க என் கிளாஸ் 100% இது பண்றதுக்கு ஃபாலோ பண்றதுக்கு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஏற்கனவே படிச்சதுல கொஞ்சம் மறந்தாலும் பரவாயில்லை என்ன உங்களுக்கு கிளியர் இல்லா சொல்லிட்டு அதையும் இதையும் போட்டு குழப்பப்படாது ரெண்டு பேர்கிட்ட படிச்சது போட்டு குழப்பப்படாது அப்ப நீங்க கொஞ்சம் மறந்தாலும் பிரச்சனை இல்லை ஏண்ட கிளாஸை நீங்க ஆரம்பத்துல இருந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்தா அப்ப நான் ஏண்ட ரூட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு வருவேன் ஏண்ட வேக்கு நீங்க வருவீங்களா அதுக்கு பிறகு நீங்க பிடிச்சு கொள்ளலாம் அது பிறகு உங்களுக்கு வேலை மீதான் இதுதான் படிச்சிருக்கோம் சரிதானே அப்ப புதுசா அப்ப 2023 பிரச்சனை இல்லை நீங்க நல்லா 100% முடிவெடுத்திருப்பீங்க ரைட் ஓகே இப்ப நாங்க நீங்க என்ன படிக்க போறீங்க நான் செல்றதுல அழகா கேட்டு அப்படியே நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா அப்ளை பண்ண போறீங்க சரி இப்ப நான் இந்த டைனமிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் ஹைட்ரோ இது மூணுக்கும் நான் போறதுக்கு முன்னுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா நான் காவிகள் சொல்ற தலைப்பை உங்களுக்கு கொஞ்சம் பண்ணி தந்துட்டு காவிகளும் வர எக்ஸாம்ல வர மெக்கானிக்ஸ் உள்ளுக்கு தான் இருக்குது ஆனா அது எங்கே இருக்குன்னு தெரியும் ஏன்னா இதுக்குள்ளேயும் இருக்கு சரிதானே அப்ப எங்க இருக்குன்னு தெரியாதால அது அப்படியே எடுத்து ஒரு தனித்தலை இப்ப ஆரம்பத்திலேயே படிச்சு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு எந்த குழப்பமும் வராது சரிதானே எந்த பிரச்சனையும் வராது அப்படியே என்ன செய்யலாம் மெக்கானிக்ஸை காவிகள் இடையில வர நேரம் ரைட் இதுதான் உங்களுக்கு விளங்கும் சரிதானே இப்ப நாங்க படிக்க போறது என்னன்னு சொன்னா இந்த காவிகள் நோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் ஆனா நீங்க இப்ப நோட்ஸை பார்க்க தேவையில்லை நான் செல்றதுல நீங்க எழுதிங்க மீதியை நான் 2வது கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவேன் அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலும் நோட்ஸ் எழுதிட்டு நான் தெளிவு நோட்ஸ் ரெண்டா செக் பண்ணி பார்த்துங்கன்னு சொல்லி அப்ப உங்களுக்கு செக் பண்ணி பார்த்து போடுவீங்க கொஞ்சம் தான் போட்டு 2-3 பேஜ் தான் போட்டுருப்பேன் மற்றதெல்லாம் நான் செல்றது நீங்க போர்டில் வரைகிறத பார்த்து கேள்வி செய்யணும் அழகா நோட் அழகா இருக்கணும் பார்க்கறதுக்கு கவர்ச்சி ஆயிக்கணும் நோட் அப்பதான் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரும் படிக்கிறது இல்லாட்டி என்னடா இது விளங்குது நாங்கள் இருந்தது எங்களுக்கே விளங்காட்டி அழுது போய்த்தரும் தூக்கம் வந்துடும் சரிதானே காவிகள் வெக்டர்ஸ் இப்ப காவிகள் சொல்றது என்னன்னு சொன்னா நான் விளங்கப்படுத்துறேன் அதுக்கு பிறகு நீங்க நோட்ஸ் எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்க நோட்ஸ் இப்ப எழுத வேணாம் இந்த காவிகள் இந்த மெக்கானிக்ஸ் கோப்பி நான் எழுதணும் 2 கோப்பி 1 எழுதி தானே ஒன்று அளவீட்டு கருவிகளுக்கு ஒரு கோப்பி அடுத்து மெக்கானிக்ஸுக்கு ஒரு கோப்பி மெக்கானிக்ஸ் கோப்பி நான் எழுதணும் இது இப்ப எழுத தேவையில்லை ரைட் பாத்துங்க ஒன்று இந்த காவிகள் சொன்னா நீங்க ஓலவெல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க எண்ணிக்கணியம் அடுத்தது எண்ணிக்கணியம் அடுத்தது காவிக்கணியம் இதுல எண்ணிக்கணியம் சொல்றது என்ன உங்களுக்கு கிளாஸ்ல கொஞ்சம் டயர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வீடியோ நிப்பாட்டிட்டு தண்ணியை குடிச்சிட்டு நோம்புல பாக்குறீங்களா எனக்கு தண்ணி குடிச்சலாம் இப்ப நான் கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன் நோம்புல
நான் பிடிச்சிருக்கிறேன். அப்போ சில டைம் நைட்டில் கிளாஸ் செய்வேன் அப்படின்னா நான் திண்டு படி தருவேன். அப்போ நீங்கள் நோம்பில் பார்த்துட்டு நோம்பு விட்டுறக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே நான் ரெக்கார்ட் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ணுறது. இப்படியும் உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவ்வளோ கிளியராக கதை பென்சாலாம் அது சுட்டிட்டேன். இல்லை நான் லைவாக தான் செய்வேன். அப்போ உங்களுக்கு டவுட் வந்தால் நீங்கள் சொல்லுவீங்களே டவுட்டுன்னு சொல்லி. இப்போ நான் மரம் விளங்கப்படுத்தணுமே. நீங்கள் சரியாக கேட்டிங்கன்னா மரம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இதாகிட்டு நான் விளங்கலைன்னா மரம் பேத்து கேட்டு பாருங்க விளங்கு. சரிதானே? அப்போ அந்த நம்பிக்கை ஒன்று எனக்கு இருக்கிறதால தான் நான் என்ன ரெக்கார்ட் பண்ணி போகிறேன். ரெக்கார்ட் பண்ணி போடுறதால வீடியோ கிளியர் இல்லாமல் போகிறது, கவரேஜ் இல்லாமல் போகிறது, இந்த பிரச்சனை ஒன்றுமே வராது. என்னது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறது நல்ல கிளியரான கேமரா. சரிதானே? அப்போ எந்த பிரச்சனையும் வராது. அப்போ உங்களுக்கு கிளியராக பார்க்கலாம். நீங்கள் நெட்வொர்க் வச்சுக்கொண்டீங்கன்னா கிளியராக பார்க்கலாம். சரிதானே? அது உங்களோட வைஃபையை பொறுத்து, நீங்கள் யூஸ் பண்ணுற கவரேஜை பொறுத்து அது மட்டும் தான் குறவாயிருக்கும். என் சைடால் நான் என்னால் மேக்ஸிமம் செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சு தந்துக்கிறேன். எனக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 3 GB 4 GB போகும். எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. சரிதானே? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக பார்க்கணும் அவ்வளோ கிளியராக படிங்க. நல்லா இருக்கும், கண்ணுக்கும் நல்லா இருக்கும், டயர்டும் ஆகாது. கிளியர் இல்லாமல் இருந்தால் டக்குனு டயர்ட் ஆகிடுவீங்க. சரிதானே? இப்போ இந்த காவிகள், இப்போ எண்ணிகள் காவிகள்னு சொல்றது, எண்ணிக்கணி அப்படின்னு சொன்னா எண்ணி 1 காவி 2 அப்படி ஞாபகம் வச்சு. காவி துவி சக்கர வண்டி 2 சக்கர வண்டி அப்படித்தானே? அம்மா காவி காவின்னா 2 எண்ணின்னா 1. அப்ப எண்ணிக்கணியம் சொன்னா அதுக்கு பருமன் மட்டும் கொண்ட கணியங்கள், பருமனை மட்டும் கொண்ட கணியங்கள். இப்ப நான் காவி கணியங்கள் என்ன சொல்றேன், காவி கணியம்டா என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, பருமனும் திசையும் கொண்ட கணியங்கள், பருமனும் திசையும் கொண்ட கணியங்கள். இப்ப என்ன வித்தியாசம், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பருமன் சொன்னா பெருமானம் மட்டும் தான் இருக்குது. நாங்க திசையை பத்தி கதைக்கிறோம்ல. 10 ரூபாய் 10 ரூபாய் திசை சொல்றா. 10 ரூபாய் கொழும்பு பக்கம், 10 ரூபாய் யாழ்ப்பாண பக்கம், காலி பக்கம், திருவோணமலை பக்கம், மட்டக்களப்பு பக்கம், கெண்டி பக்கம், எந்த பக்கமும் சொல்றோம். 10 ரூபாய் ஜஸ்ட் திசை ஒண்ணுமே இல்லை. என்னன்னு சொல்ல போறோம், 10 ரூபாய் அவ்வளவுதான். ரூபாய் பெருமானம் மட்டும். அப்ப என்ன கணியம்? எண்ணி எண்ணி பருமனை மட்டும். காவிக்கணியத்துக்கு என்ன உதாரணம் சொன்னா வேகம். வேகம் ஒரு காவிக்கணியம். பாருங்க, 10 மீட்டர் செகண்ட் -1. இந்த வாகனத்தின் வேகம், இந்த வாகனத்திட வேகம் 10 மீட்டர் செகண்ட் -1 கிழக்கு திசையை நோக்கி. எந்த பக்கம் அந்த வாகனம் போகுதுன்னு கேட்பாங்க. எந்த பக்கம் போகுது, அது அந்த பக்கம் போகுது. எவ்வளவு வேகத்தோட போகுது? 10 மீட்டர் செகண்ட் -1 போகுது. 2 விஷயம் கதை கேள்வி. அதை பத்தி 2 விஷயம் கதைக்கலாம். ஒன்று என்ன, பருமனையும் செல்றோம், சேம் டைம் அது எந்த பக்கம் போகுதுன்னு சொல்றோம், திசையையும் சொல்றோம். ஒரு நான் இந்த மாக்கரை கீழ் நோக்கி விட்டுறேன், கீழே விழுது, ரைட். இது இங்கே வரக்குள்ள 5 மீட்டர் செகண்ட் -1 வருது. அப்ப இப்ப நான் கேட்கிறேன் ஒரு ஆள்கிட்ட, இது என்ன வேகத்தோட வருது? 5 மீட்டர் செகண்ட் -1 வருது அப்படின்னு வருது. அது எந்த பக்கம் போகுது? கீழ் நோக்கி போயிட்டு. 2 விஷயம் கதைக்கலாம். என்ன, திசையையும் சொல்றேன். அப்ப என்ன கணியம்? 5 மீட்டர் செகண்ட் -1 கீழ் நோக்கி. மேலுக்கு வீசுறேன், 5 மீட்டர் செகண்ட் -1 மேல் நோக்கி விசை. ஒரு பொருள்ல நான் விசை தொழிற்படுது பாருங்க. இப்ப நான் இந்த பொருளை தள்ளுறேன், 10 நியூட்டன் 10 நியூட்டன் வலம் நோக்கி 10 நியூட்டன். எத்தனை விசை, எவ்வளவு விசையோட தள்ளுறீங்கன்னா 10 நியூட்டனோட தள்ளி. எந்த பக்கத்து தள்ளுறீங்க? அந்த பக்கம், வலது பக்கத்துக்கு தள்ளி. செல்வம் தானே, பருமன் செல்றன் தானே, விசையும் செல்றன் தானே, சாரி திசையும் செல்றன் தானே. அப்ப விசைன்னு சொல்றது பருமனையும் திசையையும் கொண்டது. ஆவே அது எண்ணி உள்ளுக்க வராது, காவி உள்ளுக்க வரும். எண்ணிக்கணியங்கள்டா பருமன் மட்டும். இப்ப சொல்லுவாங்க, ஒரு பேத்துக்கு 5 கிலோகிராம் சீனி வாங்கிட்டு வா, 5 கிலோகிராம் சீனி வாங்கிட்டு வா. 5 கிலோகிராம் சீனி கொழும்பு பக்கம், 5 கிலோகிராம் காலி பக்கத்துக்கு சீனி வாங்கிட்டு வான்னு சொல்ற யார் சொல்லி? இல்ல, செல்றல தானே, செல்றல. ஆனா அந்த கடைக்கு போறதுக்கு சொல்லுவாங்க, நீ இந்த பக்கம் சரியா 100 மீட்டர் போனாயிடுச்சுன்னா அந்த கடை இருக்கும். 2 விஷயம் சொல்றாங்க. இந்த பக்கம் 100 மீட்டர் போனாயிடுச்சுன்னா அப்ப இடப்பெயர்ச்சி. இந்த பக்கம் 100 மீட்டர், இந்த பக்கம் சொன்னா சும்மா சொல்லு, நீ தெற்கு பக்கம், ரைட், நீ தெற்கு பக்கம் 100 மீட்டர் போ. 2 விஷயம் கதைக்கிறோம். இடப்பெயர்ச்சி காவிக்கணியம்.
இடப்பெயர்ச்சி காவிக்கணியம். பருமனும் செல்றாங்க 100 மீட்டர், திசையும் செல்றாங்க அந்த பக்கத்துக்கு போ. அந்த பக்கம் 100 மீட்டர் போன கடை ஒன்று இருக்கும், அங்க 4 கிலோகிராம் சீனி வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்களே ஒழிய 4 கிலோகிராம் இந்த பக்கம் வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப திணிவுன்னு சொல்றது எண்ணிக்கணியம், இடப்பெயர்ச்சின்னு சொல்றது காவிக்கணியம். இடப்பெயர்ச்சின்னு சொல்றது காவிக்கணியம். ஆனா நிறைன்னு சொல்றது காவிக்கணியம். நிறை பாருங்க, ஒரு மனிதன் நிற்கிறான், நான் தான் அந்த மனிதன். நான் 62 கிலோகிராம் 62 கிலோகிராம் எத்தனை நியூட்டன் விசை தர புவியீர்ப்பு ஆர்முடுதல் தான் F = mg. ஓலோல படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி பரவாயில்லை. திணிவை நிறையா மாத்துறதா இருந்தா நான் சொல்லுவேன் 620 நியூட்டன். 10 கிலோகிராம்ல 100 நியூட்டன், 1000 கிலோகிராம்ல 10,000 நியூட்டன். 10ஆல பெருக்கணும் படிப்பம் பருவு. இப்ப நீங்க தெரிஞ்சீங்க 62 620 நியூட்டன். 620 நியூட்டன் என்ன நிறை தொழிற்படுமேங்கண்டா கீழ் நோக்கி. என்ன நிறை கீழ் நோக்கி தொழிற்படும். ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒன்று நிறை பெருமானம் சொல்றேன் 620, சேம் டைம் அது கீழ் நோக்கின்னு வேற சொல்றேன். காவிக்கணியம். இப்படி காவிக்கணியங்களும் இருக்குது, எண்ணிக்கணியங்களும் இருக்குது, நிறைய எண்ணிக்கணியங்கள் இருக்குது, ஒரு சில காவிக்கணியங்கள் இருக்குது. அப்ப எண்ணிக்கணியங்களுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். திணிவு, நேரம், 10 செகண்ட், 20 செகண்ட், 1 மணித்தியாலம், 2 நாள், 1 வாரம், 1 வருடம், 4 மாசம், எல்லாமே நேரம் தான். நேரம் அளக்கிறது மாசம், வருடம், வாரம், நாள், மணித்தியாலம், செகண்ட், நிமிடம், அவ்வளவுமே நேரம் அளக்கிறது தான். எல்லாத்துக்கும் யாருக்குமே திசை செல்றதில்ல. 4 மாசம் மேல் நோக்கி அப்படி செல்றல தானே. அப்ப அதெல்லாம் நேரம், திணிவு, என்ன தூரம், இப்படி நிறைய இருக்கு. தூரத்துக்கு நாங்க செல்றோம்ல திசை செல்றோம். தூரம் செல்றது இப்படி போனாதான் நாங்க தூரம் செல்றோம். பயணித்த மொத்த பாதை அது எல்லா திசையிலையும் மாறி போவோம். அப்ப சரியான ஒரு திசை செல்லலாம். ஆனா இடப்பெயர்ச்சி செல்றது ஆரம்பத்தையும் இறுதியையும் இணைக்கிற புள்ளிக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சா வரதான் இடப்பெயர்ச்சி. நேருக்கு இப்ப எனக்கு நேருக்கே உள்ள இந்த புள்ளி இங்க ஒரு பெரிய சோரண்டு இருக்குது. அப்ப எனக்கு அந்த அங்கால உள்ள சோரை தாண்டி எனக்கு போகலாம் தானே. அப்ப நான் என்ன செய்யணும், கதவால போயிட்டு அங்கால போனா தானே அந்த புள்ளிக்கு போகலாம். ஆனா இடப்பெயர்ச்சி கேட்டா நேருக்கு எனக்கு சரியா திசை சொல்லலாம். இந்த பக்கத்துல நான் போய் நிக்க போறேன் கடைசியில. ஆனா தூரம் கேட்டா நான் நடந்து போன மொத்த பாதையும் கூட்டணும். அப்ப நேருக்கே போனா வரதுதான் இடப்பெயர்ச்சி. நான் பயணித்த மொத்த பாதையும் கூட்டி நான் வர தூரம். சம்டைம் இடப்பெயர்ச்சி தூரம் சமனா வரையிலும் எனக்கு அதே ரோட்ல வைத்திருப்பேன், நேருக்கே வைத்திருப்பாரு. ஆனா எல்லாத்துக்குமே இடப்பெயர்ச்சி தூரம் சமனா வராது. சில டைம்ல தூரம் கூட வந்து எனக்கு சுத்தி போகணும். இடப்பெயர்ச்சி நேருக்கு போறது, அப்ப சுத்தி போறதுதான் கூட. தூரம் கூடும், தூரம் கூடிடும். இடப்பெயர்ச்சியை விட கூடலாம் அல்லது சமனாக வரலாம். இடப்பெயர்ச்சின்னு சொல்றது இங்கே ஆரம்பத்து இறுதியும் தானே. ஒரு நேரம் அப்படி நேருக்கே நாங்க போனோம்னு சொன்னா இடப்பெயர்ச்சியும் தூரமும் ஒரேயாது. பயணித்த பாதை, நான் நடக்க வேண்டிய பாதையும் ஒரே இதுதான், நடந்ததும் ஒரே இதுதான். ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் பார்த்தாலும் அதே வித்தியாசம் 100 மீட்டர் தான். ஆனா அந்த 100 மீட்டருக்கு இப்படி உள்ள அந்த 100 மீட்டருக்கு நான் இப்படி போய்த்து 300 மீட்டர் நடந்து வைத்திருப்பேன். ஆரம்பத்தையும் இறுதி எண்ணிச்சு பார்த்தா 100 மீட்டர் தான், இடப்பெயர்ச்சி 100 மீட்டர் தான். நடந்த பாதையில மொத்த நீளத்தை பார்த்தா 300 மீட்டர். அப்ப இடப்பெயர்ச்சியை விட தூரம் கூட வருது. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நேருக்கே வைத்தார். எனக்கு ஒன்றும் செய்யலாம், அப்படியெல்லாம் போயலாம், எனக்கு நான் இப்படியே தான் போவேன் சொல்லி இப்படியே வைத்தாரு. இப்படி போனா ஆரம்ப புள்ளியை இறுதி புள்ளியை எண்ணிச்சு பார்த்தா இடப்பெயர்ச்சியும் 100 மீட்டர் தான். கடைசியா நடந்ததை பார்த்தா நடந்தது 100 மீட்டர் தான். ரெண்டுமே 100 மீட்டர் தான். ஆவே இடப்பெயர்ச்சியின் தூரமும் 100 மீட்டர் ஒரே மாதிரி. அப்ப சம்டைம் இடப்பெயர்ச்சி கூடையும் வரையிலும் இடப்பெயர்ச்சி குறைவாகவும் வரையும். இடப்பெயர்ச்சி கூடவும் வரையிலும் இடப்பெயர்ச்சி சமனாகவும் வரையிலும். குறைவா வரையலாம். இடப்பெயர்ச்சியில தூரம் கூடவும் வரையிலும் தூரம் சமனாகவும் வரையும். இடப்பெயர்ச்சிக்கு குறைவா வரையலாம். அப்ப இப்படி எல்லாம் இருக்கு. இது நான் இதை விளங்கப்படுத்தினேன்னா ஓவரால் பேப்பர்ல அந்த கேள்வி இந்த முறை இருந்துச்சு 23 இருந்து. இடப்பெயர்ச்சி தூரத்தை விட இடப்பெயர்ச்சி கூடுதலாக இருக்கலாம் அல்லது சமனாக இருக்கலாம். அப்படி வந்துதானே. அப்ப அதான் சரியான ஆன்சர். தூரம் இடப்பெயர்ச்சிக்கு சமனாகவும் இருக்கலாம் அல்லது கூடுதலாகவும் இருக்கலாம். தூரம் சமனாக குறைவா இருக்கலுமா ஏலாம். இடப்பெயர்ச்சி அளவுக்கு தான் தூரம் வரையலும் ஒரு நேர்கோடு, அதை விட்டு சிரிச்சா வரையலாதே. அப்ப இப்படியும் இருக்கு. இப்ப இதுல தூரம்னு சொல்றது நான் என்ன சொல்ல வந்தேன், இது உங்களுக்கு விளங்காட்டியும் பிரச்சனை இல்லை, நான் பிறகு விளங்கப்படுத்துவேன் தனியா.
இப்ப இதுல என்ன சொன்னா தூரம் பல திசைகளினூடாக போகுது. அப்ப சரியான திசை ஒன்று செல்லலாம். ஆகவே அதுக்கு நாங்க திசை செல்ல மாட்டோம். ஜஸ்ட் 300 மீட்டர்னு சொல்லி விட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்னு சொல்லி விட்டுருவோம். ஆகவே இது என்ன எண்ணிக்கணியம் பர்மன் மட்டும்தான் செல்லுவோம். இப்ப நேருக்கு இங்க இருந்து இங்க சரியா 100 மீட்டர் மாறுது. 100 மீட்டர் சரியா மாறுது. இந்த புள்ளியில இந்த புள்ளிக்கு 100 மீட்டர் சரியா மாறுது. நேருக்கு உள்ள வித்தியாசம். இப்படி சுத்தி போனாலும் 100 மீட்டர். அப்ப இது இடப்பெயர்ச்சிக்கு திசை செல்லலாம். நேருக்கு தானே இருக்குது, ஒரு திசை சரியா செல்லலாம். ஆகவே இடப்பெயர்ச்சியை நாங்க எந்த கணியத்துக்குள்ள போடுவோம்? காவி கணியத்துக்குள்ள போடுவோம். தூரத்தை எண்ணி கணியத்துக்குள்ள போடுவோம். இப்படி இன்னும் இருக்கு. உந்தம் ஆழ பக்கம் வருது, காவி கணியம் பாப்பம் போறோம். சக்தி வேலை இதெல்லாமே, வேலை சக்தி வலு இதெல்லாமே எண்ணிக்கணியம். 10 ஜூல் அவ்வளவுதான். இது இயக்க சக்தி என்ன? இது வந்து 40 ஜூல் இயக்க சக்தி. ஜூல் 40 ஜூல் இந்த பக்கம் ஒண்ணுமே சொல்றது. சக்தி வெப்ப சக்தி. இந்த ஹீட்டர்ல இந்த எவ்வளவு வெப்ப சக்தி வருது? ஒரு செகண்ட்ல இதுல ஒரு 50 ஜூல் வருது. அப்படி 50 வெட் பல்ப்ல போட்டிருக்கும், லைட்ல ஹீட்டர்ல அயன் பாக்ஸ்ல போட்டி 1000 வெட் வலு. அது வலு தான் போட்டிருக்கு. வெட் கேபிட்டல் W வலு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட்ல 1000 ஜூல். ஜூல் செகண்ட் மைனஸ் 1 ஜூலின் கீழ் செகண்ட். ஒரு செகண்ட் தானே, ஒரு செகண்ட்ல 1000 ஜூல். அப்படின்ற டைம்ல இப்போ என்ன வரப்போகுது? ஒரு செகண்ட்ல 1000 ஜூல் தான் நாங்கள் 1000 வெட் அப்படின்னு. அப்போ நீங்க என்ன பார்க்கலாம்? அயன் பாக்ஸ்ல பார்க்கலாம் 1000 வெட்னு பார்ப்போம். ஒரு செகண்ட்ல 1000 ஜூலை செலவழிக்குது. அப்போ மின் சக்தி 1000 ஜூல் வேஸ்ட் ஆகுது. அதே நீங்க லைட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் பல்பா இருந்தால், மஞ்சள் கலர் கும்பல் பல்பா இருந்தால் 100 வெட், ஒரு செகண்ட்ல 100 ஜூல். அதே எல்இடி பல்பா இருந்தால் 5 வெட், 20 வெட், 15 வெட், ஒரு செகண்ட்ல 10 வெட். அப்படின்னா ஒரு செகண்ட்ல 10 ஜூல். அதே கும்பல் பல்பு எடுப்பது ஒரு செகண்ட்ல 100 வெட், அதாவது 100 ஜூல், 100 வெட். 100 வெட்னா ஒரு செகண்ட்ல எத்தனை ஜூல்னு சொல்றது? அப்போ ஒரு செகண்ட்ல 100 ஜூல் வெளியாகுது. அப்போ எதுல கூட வெப்ப விரயம்? மஞ்சள் கலர் பல்புல, கும்பல் பல்புல. எல்இடியில குறவு. இப்படி ஒவ்வொரு இதுலையும் நாங்க அதஞ்ச அன்றாட வாழ்க்கையில பிசிக்ஸ் நிறைய இடத்துல வருது. அப்ப இந்த வெட் வலுன்னு சொல்றது ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. ஓரலகு நேரம் தான் ஒரு செகண்டில் செய்யப்பட்ட வேலை. நான் படிப்போம் பொறவு, சரிதானே? பொறவு படிப்போம், பிரச்சனை ஒன்று இல்லை. எல்லாம் தெளிவா வழங்கப்படுத்துவேன். இப்ப சும்மா சொல்றேன். அப்ப இதுக்கெல்லாம் நாங்க திசை செல்றோம்ல. வலுக்கு பல்புல இது பாருங்க, 20 வெட் கீழ் நோக்கி, 20 வெட் மேல் நோக்கி, 20 வெட் அடுத்த விட்டு பக்கம், அப்படி சொல்லிக்குதா? இல்லதானே? அவ அப்படி திசை ஒன்றுமே செல்லி இல்ல. ஆவே அது என்ன கணியம்? எண்ணிக்கணியம். அதான் சொல்ல வந்தேன். வேலை, வலு, சக்தி, நேரம், திணிவு, நிறைய அடிக்கிட்டே போயிடும், எல்லாமே எண்ணிக்கணியம். காவிக்கணியத்துடுக்க இடப்பெயர்ச்சி, வேகம், ஆர்முடுகள், அமர்முடுகள், உந்தம், திருப்பம், விசை இணை, இப்படி நிறைய இருக்குது. விசை இணை அதுக்கு நான் திசை செல்லுவோம். திருப்பம், சுழி செல்லுவோம். அதுக்கு திசை செல்றதுல திசையை சுழி வடிவத்தில் செல்லுவோம். சுழி இப்ப இப்படி சுழி, இப்படி நான் உங்களுக்கு குழம்பு இப்படி சொல்றேன். இப்படி இது கிளாக் வைஸ், கிளாக் சுத்துறது அது திசை தான், ஒரு வகை திசை. சுத்திர பொருட்களுக்கு நாங்க திசை, எங்களுக்கு சுத்திர பொருட்களுக்கு திசை செல்றது எப்படின்னு சொன்னா, இப்ப நேருக்கு செல்லலா, வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி சுத்துது, அப்படி செல்லல. ஏன்னா சுத்துது ரெண்டு இதுதான் செல்லலாம். எப்படி சொல்லலாம்? வலம் சுழியா சுத்துது, இடம் சுழியா சுத்துது. வலம் சுழியா சுத்துது, இடம் சுழியா. அந்த அச்சு பற்றி வலம் சுழியா சுத்துது. பாருங்க, வலம் சுழியா சுத்துது. இது இப்படி, இது வலம் சுழியா சுத்துது, இடம் சுழியா சுத்துது. அப்ப குளாக் சுத்துற பக்கம் சுத்தமாக இருந்தா, குளாக் இந்த பக்கம் தானே சுத்தும், இந்த பக்கத்து சுத்தமாக இருந்தா நான் கிளாக் வைஸ் வலம் சுழி, அது செல்லும் வலம் சுழி. அதே இங்க இருந்து யோசிங்க. இப்ப வலம் சுழி. அப்ப இப்படியும் ஒன்று சுத்தமா இருந்தா, குளோக்குக்கு எதிராக சுத்தமா இருந்தா, இங்க இருந்து யோசிங்க, இடம் சுழி. அப்ப இப்படி சுத்ததா இருந்தா, இப்படி போதா இருந்தா, அதுவும் இடம் சுழி தான். இப்படி வந்து இப்படித்தானே போகுது. அப்ப இடம் சுழியா சுத்துறது, இந்த புள்ளிக்கு வந்தா, 6க்கு வந்தா, குளோக்குல 6ஆம் நம்பருக்கு வந்தா இப்படி போகும். இடம் சுழியா சுத்துறது. வலம் சுழியா சுத்துறது அப்படி இங்க வந்து 6ஆம் நம்பருக்கு வந்தா இப்படி போகும். அப்ப 6ஆம் நம்பர்ல இப்படி போகும்போது அது வலம் சுழி. இல்லாட்டி 12ஆம் நம்பர்ல இப்படி போகுது. எல்லாமே ஒரே சுழி தானே. இப்படி வந்து இப்படி போகுது, அதெல்லாம் ஒரு சுழி. இப்படி சுத்தினா ஒரு சுழி, இப்படி சுத்தினா ஒரு சுழி. அப்ப 12 இப்படி வந்தா இடம் சுழி, அப்பங்கால இப்படி போகும் இடம் சுழி. அப்ப 3க்கு நீண்டா மேலுக்கு போகும் இடம் சுழி. 3க்கு நீண்டு கீழுக்கு வருவதா இருந்தா வலம் சுழி. இப்படி வரது வலம் சுழி. 9ல நின்று மேலுக்கு போகும்போது வலம் சுழி. இப்படி வர்றது இப்படி போகுது. 9ல நின்று கீழுக்கு வருமா இருந்தா அது இடம் சுழியா இருக்கும்.
இடம் சுழி 12 இருந்து இடத்துக்கு வருது 9 இருந்து கீழுக்கு வருது இங்க இது இங்கால பக்கம் தெரியுது இங்கால பக்கம் இங்க இருந்து மேல் எல்லாமே இடம் சுழி அப்ப இப்படி யோசி இது இடம் சுழி இது வலம் சுழி clockwise anti clockwise anti சொன்னா anti anti clockwise முரண் கடிகார திசை இது கடிகார திசை clockwise இது முரண் கடிகார திசை anti-னா முரண் anti இல்ல ஆன்டி இல்ல அது ஆன்டி மாமி AUNTI அது இது ANTI சரிதானே anti அது ஆன்டி அப்படி இருக்கும் சரிதானே இப்ப இது anti clockwise என்றது முரண் குலக் திசை அதாவது கடிகார திசை இப்படி சுத்துறது இடம் சுழி அப்ப உங்களுக்கு சுழி பார்க்க தெரியணும் ஏன்னா நாங்க நேர்கோட்டு இயங்கங்களுக்கு வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி வடகிழக்கு நோக்கி வடக்குடன் 5 பாகை வடக்குடன் 45 பாகை வடக்குடன் இடம் என்ன வடக்கிலிருந்து மேற்கு நோக்கி 45 பாகை இப்படி எல்லாம் செல்லுவோம் அப்ப வடக்கிலிருந்து 45 பாகை வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி 45 பாகை இப்படி நாங்க செல்ற மாதிரி 45 பாகையில ஒரு பந்து போகுது வடக்கிலிருந்து 10 பாகை இங்க கிழக்கு நோக்கி திரும்பி இல்லாட்டி மேற்கு நோக்கி வடக்கிலிருந்து மேற்கு நோக்கி திரும்பி போகுது அந்த பாதையில் அப்படியே நேருக்கு போகுது அப்ப அப்படி செல்லுவோம் அப்படி திசை செல்லுவோம் ஆனா சுழல்ற பொருட்களுக்கு அப்படி செல்ல இல்லாதே அது இப்படி சுழண்டிக்குது வலம் சுழியாக சுழலுது இடம் சுழியாக சுழலுது அது திசை அப்ப திருப்பம் அப்ப நான் இது இந்த புள்ளி ஒன்று இருக்குது இந்த புள்ளி இப்படி இருக்குது நான் இதை பிடிச்சி திருப்புறேன் விசை தர சுழற்சி அச்சில் இருந்தான தூரம் தானே திருப்பம் படிப்பம் ஓலோலையும் படிச்சிருப்பேன் கொஞ்சம் அப்ப இந்த திருப்பம் பிடிச்சி திருப்புறேன் என்ன சுழியா சுத்துதுண்டா ரைட் வலம் சுழியா சுத்துது இப்படி வலம் சுழியா சுத்துது இப்படி சுத்த போகுது வலம் சுழி ஆகவே அதே மாதிரி மேல் நோக்கி இப்படி நான் மேலுக்கு பிடிச்சிருக்கிறேன் இங்கால பக்கம் சுத்த போகுது இந்த அச்சு பற்றி இப்படி சுத்த போகுது என்ன anti clockwise இடம் சுழியா சுத்துது அப்ப என்ன சொல்லுவோம் திருப்பத்தின் அளவை கண்டுபிடிச்சிட்டு அது இடம் சுழியாக பருமனையும் சொல்லுவோம் எவ்வளவு திருப்பம்னு கண்டுபிடிக்க சாம்பாடிக்குது அவ திருப்பத்தின் அளவையும் சொல்லுவோம் அதே நேரம் இடம் சுழியாக திசையையும் சொல்லுவோம் அவ திருப்பம் இணை இது விளங்காட்டியும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி தலைப்பு ஒவ்வொன்றும் நீங்க பொறவு படிக்கிற தனித்தனி தலைப்பு இப்ப இந்த எண்ணிக்கணியங்கள் காவிக்கணியங்களுக்கு உதாரணம் தான் இப்ப நான் சொன்ன நிறைய உதாரணம் எக்கச்சக்கமா சொல்லிக்கிறேன் அப்ப இன்னைக்கு கொஞ்சம் படிச்சதையாவது கொஞ்சம் வெளியிட்டு முதலாவது கிளாஸ் நாங்க முடிச்சுக்கொள்வோம் 2வது கிளாஸ்ல மீதியை கண்டினியூ பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட கதைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாம் யூஸா தான் கதைச்சிக்கிறேன் எல்லாமே நீங்க பொறவு படிக்கக்குள்ள ஞாபகம் வரும் உங்களுக்கு அதை சுற்றி எந்த நஷ்டமும் வராது நாங்க மெக்கானிக்ஸ் தலைப்பு இப்போதே போட தேவையில்லை தலைப்பை போடுங்க நீங்க எண்ணிகளும் காவிகளும் நீங்க எழுத்து பிரியா எழுதிருவீங்க இப்படி எழுதுங்க என்ன பார்த்து எழுதுங்க எண்ணி மூணு சொல்லி எண்ணிகளும் காவிகளும் சரிதானே எண்ணிகளும் காவிகளும் இப்ப எண்ணிகள் தலைப்பு போடுங்க எண்ணிகள் என்ன தலைப்புன்னு சொன்னா எண்ணிகளுக்கு வரைவிலக்கணம் எழுத போறோம் வரைவிலக்கணம் கொஞ்சம் அழகா பெரிய தலைப்பு போட்டு வச்சுங்க எண்ணிகளும் காவிகளும் கலர்ஃபுல்லாக குணம் எழுதுவது எண்ணிகள் எழுதுங்க பருமனை மட்டும் கொண்ட கணியங்கள் எண்ணிகள் ஆகும் பருமனை மட்டும் கொண்ட கணியங்கள் எண்ணிகள் ஆகும் அடுத்தது காவிகள் போடுங்க பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் காவிகள் ஆகும் பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் காவிகள் ஆகும் இது உங்களுக்கு தெரியும் தானே பருமன் திசை ரெண்டும் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் எண்ணிகள் மற்ற பக்கம் காவிகள் எண்ணிகள் மற்ற பக்கம் காவிகள் உதாரணங்கள் இது கொள்ள வரும் எண்ணிகளுக்கு உதாரணம் காவிகளுக்கு உதாரணம் இப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா எண்ணிகள் உதாரணங்களை தான் ஃபர்ஸ்ட் செல்வோம் ஒரு பக்கம் சார்ட் மாதிரி அடிச்சான் எண்ணிகள் காவிகள் ஒரு ரெண்டுக்கு உதாரணம் எழுதி கொள்ள போறீங்க எண்ணிகளுக்கு கீழே அந்த நோட்ல வைத்து பாருங்க கீழே ஒரு PDF ஒன்று போட்டிருக்கேன் அதில் வைத்து பாருங்க சரிதானே
அதில் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. நான் குயிக்காக சொல்கிறேன், சொல்லி நான் கிளாஸை முடிச்சுக்கொள்கிறேன். தூரம், கதி, நேரம், திணிவு இதெல்லாமே எண்ணிகளுக்குள்ள வரும். இப்போ நீங்கள் நான் சொல்கிற ஃபாஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் நிப்பாட்டிட்டேன்னு செய்யலாம். நாளையும் எழுதிட்டு அடுத்தது வீடியோ மறா பார்க்கலாம். அப்போ தூரம், கதி, நேரம், திணிவு, அமுக்கம், வேலை, வலு, சக்தி, வெப்பநிலை, மின்னோட்டம், சடத்துவ திருப்பம், அழுத்தம், மின்தடை, கொள்ளளவம் இதெல்லாமே எண்ணி. சரிதானே? அமுக்கம் உங்களுக்கு தெரியும், பஸ்கல் அளப்போம். வேலை ஜூல், வலு வெட், சக்தி ஜூல், வெப்பநிலை அளக்கிற சர்வதேச அளவு கெல்வின். நான் சொல்றேன் வெப்பநிலை, என் உடல் வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ். அது வெப்பநிலை 2-3 அளவு அளக்கலாம். பாகை செல்சியஸ், கெல்வின், பாய் ஃபரனைட் 3 அளக்கலாம். அது சர்வதேச அளவு கெல்வின். பாய் செல்சியஸ் நம்ம திணிவுக்கு நாங்கள் கிலோகிராம் சொல்றோம். அப்படி இல்லாட்டி ராத்தல்ன்றோம். ராத்தல் சொல்றோம் தானே. அதே மாதிரி மஞ்சாடி பழைய இது. இப்படி வேற வேற அலகுகள் சொல்றோம் தானே. அதே மாதிரி தான் இதுவும் செல்சியஸ்லையும் சொல்லலாம், கெல்வின்லையும் சொல்லலாம், ஃபரனைட்லையும் சொல்லலாம். சர்வதேச அலகு திணிவு கிலோகிராம் மாதிரி வெப்பநிலைக்கு இந்த கெல்வின். அப்ப நான் சொல்ல என் உடல் வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ். அது திசைக்குதா? இல்லை. திசை செல்ற வெப்பநிலைக்கு அப்ப நல்லாவே உங்களுக்கு தெரியும். அப்ப அது எண்ணிக்கணியம். மின்னோட்டம் இந்த சுற்றுல 10 அம்பியர் ஓடுது, 4 அம்பியர் ஓடுது, 2 அம்பியர் மின்னோட்டம் ஓடுது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றது. சடத்துவ திருப்பம் நான் சொன்னேன் தானே. சடத்துவ திருப்பம் என்னன்னு சொன்னா இப்படி சுத்துது தானே ஒரு பொருள், அது வேற. நேர்வோட்டில் இயங்குறது வேற. நேர்வோட்டில் இயங்குற பொருட்கள் நாங்கள் திணிவுன்னு சொல்லுவோம் தானே, திணிவு கிலோகிராம். அதே மாதிரி சுத்திர பொருட்களுக்கு நாங்கள் சொல்றது என்னன்னு சொன்னா சடத்துவ திருப்பம். சுத்திர பொருட்களுக்கு ஒரு பருமன் இருக்குது, அதுக்கு நாங்கள் சடத்துவ திருப்பம். இப்படி நேர்கோட்டில் போகிற பொருட்களுக்கு ஒரு பருமன் இருக்குது, அதுக்கு நாங்கள் சொல்ற திணிவு. அதாவது இயங்க மறுக்கும் தன்மை, இயங்குறதுக்கு மறுக்கும் தன்மை திணிவு, சுழல மறுக்கும் தன்மை சடத்துவ திருப்பம். வரைவிலக்கணம் அதுதான். இயங்க மறுக்கும் தன்மை, இயங்க மறுக்கும் தன்மை நேர்கோட்டு சடத்துவம். இயங்க மறுக்கும் தன்மை திணிவு, சுழல மறுக்கும் தன்மை. ஒரு பொருள் சுத்துறதுக்கு கஷ்டப்படுதுன்னு சொன்னா சுத்துறதுக்கு கஷ்டப்படுது சடத்துவ திருப்பம் கூடுன்னு அர்த்தம். ஒரு பொருள் இயங்குறதுக்கு கஷ்டப்படுதுன்னு சொன்னா நேர்கோட்டில் போறதுக்கு கஷ்டம் திணிவு கூடுன்னு அர்த்தம். அப்ப இயங்க மறுக்கும் தன்மை திணிவு, சுழல மறுக்கும் தன்மை சடத்துவ திருப்பம். நீங்க ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீங்க. என்ன சமன்பாடுன்னு சொன்னா என்ன சமன்பாடுன்னா F = ma. விளையுள் விசை சமன் திணிவு தர ஆர்முடுகள். இதே சமன்பாடு நீங்க சுத்திர பொருட்களுக்கு படிப்பீங்க, படிப்போம். நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்னன்னு சொன்னா தோ சமன் I alpha, தோ சமன் I alpha ரெண்டு மொத்தம் இருக்கு. என்னடா இது ஒரு மாதிரிக்கு அப்படி பார்ப்பீங்க. பழைய கொஞ்ச நாள்ல தோ சமன் I alpha. அங்க விசைன்ற மாதிரி அங்க முறுக்கம். நேர்வோட்டு இயக்கத்துல நாங்க விசைண்டுவோம், சுத்திர பொருட்கள்ல முறுக்கம் சொல்லுவோம். முறுக்கம் தான் அந்த தோ, இல்லாட்டி டாக். சிலாக்கள் டாக் பண்ணுவாங்க. தோ எம் வந்து திணிவு, இது சடத்துவ திருப்பம். நான் சரிதானே. நேரோட்டு இயக்கத்துல திணிவுண்டா சுத்தினா சடத்துவ திருப்பம்னு சொல்லுவோம். இது இயங்க மறுக்கும் தன்மை, சுழல மறுக்கும் தன்மை. இது ஆர்முடுகள், இது கோண ஆர்முடுகள். கோண ஆர்முடுகள் சுத்திர டைம்ல வர ஆர்முடுகள். அவ்வளவுதான், ஒத்தா இருக்கு. F = ma, நாங்க தோ சமன் I alpha. சரிதானே. அதே மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே வேலை சமன் விசை தர விசை திசையில இந்த தூரம் சொல்றதானே. அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. வேலை சமன் விசைக்கு பதிலா என்ன, விசைக்கு பதிலா தோ தானே. தோ வேலை சமன் தோ, தூரத்துக்கு பதிலா கோணம் வரப்பு தீட்டா, தோ தீட்டா. அப்ப எல்லாமே ஒரே இடம் தான். அப்ப நேர்வோட்டு இயக்கத்தை சரியா படிச்சா சுழற்சி இயக்கம் கஷ்டம் இல்லாம படிக்கலாம். ரெண்டுமே ஒத்தா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் டேர்ம் வேர்ட்ஸ் வித்தியாசமாகும். அதே நீங்க 2, 3, 10, 15 கேள்வி செய்யற டைம்ல அந்த டேர்ம் வேர்ட்ஸும் பிடிச்சிட்டு வருது. 14 பேர் மறால் கேள்வி செய்யற டைம்ல மறந்து ஞாபகம் வரும். நல்லா ஞாபகம் பண்ணி, கொஞ்சம் மறந்து ஞாபகப்படுத்தினீங்கன்னா அது நல்லா ஞாபகம் பண்ணி. 14 போகல ஒரு கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும். அதை ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா மறந்துட்டு ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் பண்ணி. அதான் எங்கட மூளை. தொடர்ந்தே ஞாபகம் வச்சிருக்கிறத விட கொஞ்சம் நீங்க ஒரு கிழமை 2 நாள் படிக்காம இருந்துட்டு மறால் படிச்சிட்ட டைம்ல டக்குன்னு ஞாபகம் பண்ணிக்கும். அது நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா ஏற்கனவே 2 நாள் ஞாபகம் பண்ணிங்கன்னா இப்ப 20 நாள் ஞாபகம் பண்ணி. அப்படி மறந்தோண்டு ஞாபகப்படுத்தினா நல்லா ஞாபகம் பண்ணிக்கும். அது மூளையோட ஒரு முக்கியமான ஒரு இயல்பு. சடத்துவ திருப்பம், அழுத்தம் புற படிப்பு, மின் அழுத்தம் வோல்ட் எல்லாமே இருக்குது. மின் தடை ஓம், 5 ஓம், 4 ஓம். அதுக்கு இது இருக்குதா, திசை இருக்குதா? இல்லை. கொள்ளளவம். அது காவிகள், இடப்பெயர்ச்சி, வேகம், ஆர்முடுகள், அமர்முடுகள், உந்தம், திணிவு தர வேகம், உந்தம்.
அப்போ உந்தத்துக்கு என்ன அழகு வரப்போகுது? உந்தம் சொன்னா நீங்க ஓலவெல்லையும் படிச்சிருக்கீங்க. திணிவு தர வேகம். திணிவு தர வேகம் தான் உந்தம். திணிவுட அழகு என்ன? கிலோகிராம். வேகத்தின் அழகு என்ன? மீட்டர் செகண்ட் -1. அப்போ உந்தத்தின் அழகு என்ன? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அப்போ உந்தத்தின் அழகு வரப்போகுது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. இதில் நீங்கள் முதலாம் பாடத்தையும் படிச்சிருப்பீங்க. அலகுகளும் பரிமாணங்கள் பாடம், லேசான பாடம், அதுலேயும் படிச்சிருப்பீங்க. அது செய்கிறதுக்கு டைம் இல்லை, ஆனால் அதை விட இது முக்கியம்ன்றதால நான் இப்போ இதை பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். உந்தம், விசை, நிறை. அடுத்து எனக்கும் டைம் இல்லை, அது ஒரு மெயின் ரீசன். இல்லை நான் 3 பாடத்தை ஒரே நேரம் கொண்டு போவேன். அளவீட்டு கருவியை வேறையாகவும், பரிமாணத்தை வேறையாகவும், மெக்கானிக்ஸை வேறையாகவும் கொண்டு போவேன். ஆனால் டைம் போதும், செய்யலை, ஸ்ட்ரெஸ் ஆகிக்கணும் செய்கிறது. அடுத்து திருப்பு திறன், அதை நான் திருப்பம் பார்க்கறது. கோண வேகம், திசை இருக்குது, பருமனும் இருக்குது. கோண ஆறுமுடுகள், கோண இடப்பெயர்ச்சி, மின்புலச்சரிவு, ஈர்ப்பு புலச்சரிவு. ஈர்ப்பு புலச்சரிவுன்னு சொன்னால் இந்த புவியீர்ப்பு ஆறுமுடுகள் ஜீன் சொல்லுவோம். புவியீர்ப்பு ஆறுமுடுகள், அதுக்கு தான் நாங்கள் ஈர்ப்பு புலச்சரிவுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அங்கேயும் இருக்குது, அதுக்கு மின்புலச்சரிவு. காந்த பாய அடர்த்தி, எல்லாத்துக்குமே திசை இருக்குது. எல்லாத்துக்குமே திசை இருக்குது. சரிதானே? அப்போ இதையும் நீங்கள் அந்த பிடிஎஃப்ல பார்த்து எழுதிங்க. அடுத்த தலைப்பை போட்டு வச்சிங்க, காவிகளை குறித்தல் அப்படின்னு போட்டு வச்சிங்க. இன்ஷால்லா நாங்கள் 2வது கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணுவோம். இது உங்களுக்கு எப்படியும் நல்லா விளங்கி இருக்கும். இப்போ நான் படித்தது, நோட்ஸ் எழுதினது, எண்ணிகள்டா என்ன, காவிகள்டா என்ன, அந்த கன்செப்ட் விளங்கணும். அடுத்தது சில உதாரணங்கள் சொன்ன, எல்லா உதாரணமும் உங்களுக்கு விளங்கணுன்ற அவசியம் இல்லை. விளங்கினா சந்தோஷம், இல்லைன்னா பிறகு படிப்போம். அது இல்லாமல் இந்த நோட்ஸ் இப்படி தான். இப்படி நாங்கள் ஒவ்வொரு கிளாஸையும் நாங்கள் கண்டினியூ பண்ணி அழகாக கொண்டு போவோம். இன்றைக்கு கொஞ்சம் விளக்கம் கொஞ்சம் கூட கதைச்சிட்டேன். ஏற்கனவே பிறகு படிக்க வேண்டியது எல்லாம். அப்போ உங்களுக்கு ஏன் நான் கதைச்சேன்னு சொன்னால், கட்டாயம் நான் கதைக்கவே வேணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்படி எல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் பிறகு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா ஒன்று வந்துடும். அப்போ உங்களோட மூளை ரெடி ஆகிக்கும், நல்லா ரெடி ஆகிக்கும். ரைட், இப்படியெல்லாம் நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க, போர் ஆக மாட்டீங்க. இல்லாட்டி இடையில விட்டுருவீங்க, பாடத்தை விட்டுட்டு எனக்கு ஏலாப்பா அப்படின்றீங்க. அப்படி ஆகப்படாது. உங்களுக்கு எல்லாம் உங்களோட நன்மைக்கு தான். நல்லா டொப்புக்கு படிச்சிங்கன்னா பயோவாக இருந்தால் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, அதே டொப்புக்கு படிச்சிங்கன்னா ஃபேக்கல்ட்டி மெட்ஸாக இருந்தால். அதில் அடுத்த கோர்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. அடுத்தது எல்லாரோட துவாவோட இப்போ நோம்பு சொல்கிற டைம் சரி ஆகிட்டு எனக்கு. நீங்கள் வீடியோ பார்க்குற டைமில் சுவர் அப்படி இருக்காது. இன்ஷால்லா நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். உங்களோட கூட்டாளி மாட்டையும் கட்டாயம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. கிளாஸ் லேட் ஆகிட்டு, இப்போ நான் இது ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டிக்கு நைட், சனிக்கிழமை நைட் இதை வீடியோவை தந்தேன்னு சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கூட்டாளி மாட்டை சொல்லலாம், பிரச்சனை இல்லை. பிறகும் வந்து கண்டிப்பாக லிங்க் தானே. உங்களுக்கு ஒரு கிழமை பிறகு வந்தாலும் இந்த கிளாஸை அப்படியே பார்க்கலாம். இப்போ நடக்கிற மாதிரி பார்க்கலாம். அப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்துலேருந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்து முடிக்கலாம். கிழமைக்கு 2 வீடியோ தானே வரப்போகுது. அப்போ பயமில்லாமல் பார்த்து முடியும். அவள் லேட் ஆகினு சொல்லி யாரும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வராதவர்கள்ட்ட கட்டாயம் சொல்லி ஜாயின் பண்ணி வச்சிங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா இருந்தால் தான் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஆளுக்கு சொல்லணும். உங்களுக்கு யூஸ் இல்லை, உங்களுக்கு கிளியர் இல்லைன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அது தவறான வேலை. சும்மா ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியர் ஆகிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பயமில்லாமல் நீங்கள் செல்லலாம். நம்பி பார்க்கலாம், நம்பி கிளாஸை அட்டென்ட் பண்ணலாம். நான் செலவழிக்கிற டைமுக்கும் செலவழிக்கிற சல்லிக்கும் பிரச்சனை இல்லை, நஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு மனசால செல்லுமே இருந்தால் மட்டும் செல்லுங்க. மற்றபடி இது இல்லை. உங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால் நீங்கள் பயமில்லாமல் செல்லலாம். நான் அப்படி எனக்கு ஒரு விஷயம் நல்லா விளங்கிட்டேன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி செல்லுவேன். அப்போ நீங்கள் அப்படி உங்களுக்கு விளங்குதா இருந்தால் நீங்கள் அடுத்த ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சும்மா ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். அடுத்து சும்மா செல்லாமல் விட்டுருவோம் வேணாம். அது ஒன்று எனக்கும் ஒரு வகையில் இது, அது இல்லாமல் அவங்களும் பாவம். உங்களுக்கும் தெரியும் நீங்கள் செல்லலைன்னு சொன்னால் அது ஒரு நஷ்டம், அவங்களும் நஷ்டம், எங்களோட சமூகம். நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருமே படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். எல்லாரும் உசிர்கள் தான், எல்லாரும் மக்கள் தான், எல்லாரும் பிறந்திக்கிறது சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான். நல்லா படிங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க, நாட்டுக்கும் சகோதரர்களுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யுங்க. அவ்வளோதான். நல்ல ஒரு நோக்கத்தோடு உங்களால் உலகத்துக்கு ஏதோ ஒரு பிரயோசனம் இருக்கக்கூடியதாக நீங்கள் மாற்றிங்க. உங்களை அது ஒவ்வொரு வடிவத்தில் மாற்றலாம். ஒரு சேராக மாற்றலாம், ஒரு டாக்டராக மாற்றலாம், ஒரு இன்ஜினியராக மாற்றலாம், வேறு சமூக சேவையாளராக மாற்றலாம். எல்லாத்துக்குமே ஒரு படிப்புண்டு இல்லாட்டி ஏமாற்றி போட்டுருவாங்க எங்களை. அப்போ
நல்லா விளங்கி இருக்கணும் நாங்கள் என்னன்னு சொல்லி விளங்கி படிங்க. இதோட நான் இன்றைய கிளாஸ் நான் முடிச்சுக்கொள்கிறேன். மறாலும் 2வது கிளாஸில் மெக்கானிக்ஸில் 2வது கிளாஸில் சந்திப்போம். இதுக்கடையில் நீங்கள் அளவெட்டு கருவியல் கிளாஸும் பார்த்துருப்பீங்க. அப்படி இதுக்கு பிறகும் உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்குது. நான் தொடர்ந்து செய்யாட்டி நான் செஞ்ச கிளாஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அதுக்குரிய பேமெண்ட்டை கட்டி பிறகு உள்ள பாடங்களே எடுத்துக்கொள்ளுங்க. லைட் இருக்குது, சவுண்ட் பேஜ் இருக்குது, ரேடியேஷன், எலக்ட்ரிசிட்டி, இது முக்கியமான பாடங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு பிறகு தேவைன்னு சொன்னேன், எனக்கு கிளாஸ் தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், அதுக்குரிய பேமெண்ட்டை பே பண்ணி என்னோட பேசி என்ன நம்பர் இருக்குது நான் எல்லாத்தையும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருப்பேன் ஒரு இதுலேயும். அப்போ அதில் நீங்கள் பேமெண்ட்டை பண்ணி அதை எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? லிங்க்கில் ஷேர் பண்ணவா நம்ம யாருக்கும் போஸ்டரில் ஷேர் பண்ணுங்கள், லிங்க்கை ஷேர் பண்ணிடுவோம். ரைட்? ஏன்னா அது ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கும் செய்கிறதுக்கு யூஸ் இல்லாமல் போய் தரும். அப்படியே எனக்கு நஷ்டமாயிடும். சும்மா ஒரு இது இல்லாமல் போய் தரும். நான் கஷ்டப்பட்டு செலவழித்து என் டைம் ஒதுக்கி தானே செய்கிறது. அப்போ அதுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கட்டும். ரைட், இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.